Hi friends, welcome to Max and Max Only. நம்ம லாஸ்ட் NMS வீடியோல மேட் क्वेश्चंस பார்த்துட்டு இருந்தோம் இல்லையாமா, அதுல வந்துட்டு 40 क्वेश्चंस பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய क्वेश्चंस இந்த வீடியோல பாப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாங்க வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க. வினாயன் 41ல இருந்து 45 வரைக்கும் ஒரே ஃபார்மேட்ல தான் இருக்க போகுது. என்ன அப்படின்னு கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்டம் என்பது கிராமப்புற மக்களையும், செவ்வகம் என்பது படித்தவர்களையும், முக்கோணம் என்பது வேலை இல்லாதவர்களையும் குறிக்கிறது எனில் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஓகேமா, இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இதுல for the given diagrammatic representation answer the questions. Circle வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா indicates who live in village. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா ரெக்டாங்கிள் என்ன இண்டிகேட்ஸ் பண்ணுதுன்னா indicates people who are educated அவங்கள சொல்லுது. அடுத்தது வந்துட்டு ட்ரையாங்கிள் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு அவங்கள வந்துட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நாம இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம்ல அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் சொல்லணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, கிராமப்புறத்துல உள்ளவங்க. ஓகேவா, கிராமப்புறம் அதாவது வில்லேஜ்ல. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெக்டாங்கிள் இண்டிகேட்ஸ் எஜுகேட்டட் அதாவது செவ்வகம் படித்தவர்கள். செவ்வகம் வந்துட்டு படித்தவர்களை குறிக்குது, அதாவது எஜுகேட்டட். ஓகேங்களா, எஜுகேட்டட். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா முக்கோணம் என்பது வேலை இல்லாதவர்களை குறிக்கிறது. ஓகே, இந்த முக்கோணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேலை இல்லாதவர்களை குறிக்குது அப்படின்றாங்க. ஓகே, அதாவது அன்எம்ப்ளாய்டு. ஓகேங்களா, அன்எம்ப்ளாய்ட குறிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டா அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம இப்ப ஆன்சர் பண்ணலாம். நம்ம இப்ப கொஸ்டின்ஸை பார்ப்போம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா கிராமத்தில் உள்ள படித்தவர்களை குறிப்பது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டா அவங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க இல்லையா, இந்த இதை வச்சுட்டு அதாவது சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அப்ப கிராமம்ன்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வட்டத்தை குறிக்குது. ஓகேவா, கிராமம் வந்து வட்டம். படித்தவர்கள் நம்ம எதை பார்த்திருக்கோம், செவ்வகத்தை சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அப்போ வட்டமும் இந்த செவ்வகமும் சேரக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் இவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். கிராமத்தில் உள்ள படித்தவர்களை குறிப்பது. Dash represents educated people who live in village. Educated people villageல இருக்கணும், அந்த மாதிரி பாக்குறோம் இல்லைங்களா. அப்போ இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க, வட்டமும் செவ்வகமும் சேர்ற இடம். இது வட்டமா, அடுத்தது இது செவ்வகம் இல்லைங்களா. அப்போ இந்த இடம் பாருங்க, இதுதான் வட்டமும் செவ்வகமும் சேரக்கூடிய இடம்னா இந்த இடம் இல்லைங்களா. இந்த போர்ஷன் வந்து வட்டமும் செவ்வகமும் சேருது அப்படி சொல்றோம். ஓகே, அப்போ இதுல என்னென்ன நம்பர்ஸ் வருதுன்னு சொல்லி பாருங்க, ஜியும் சியும் வருது. ஓகேவா, அப்போ ஜிசி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேமா, புரியுதா இந்த இடம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிராமத்தில் உள்ள படித்த வேலை இல்லாதவர்கள். கிராமம் வட்டம் உங்களுக்கு தெரியும், படித்தவர்கள்னா செவ்வகம் தெரியும், வேலை இல்லாதவர்கள்னா முக்கோணம் தெரியும். ஓகேடாமா, இப்ப நம்ம பாருங்க மூணும் சந்திக்கக்கூடிய இடம் அதுதான் எதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ வட்டம், செவ்வகம், முக்கோணம். இந்த வட்டம் இங்க இருக்கு, செவ்வகம் இங்க இருக்கு, முக்கோணம். அப்போ இது மூணு சந்திக்கக்கூடிய இடம்னா இந்த உள்ளார இருக்கக்கூடிய இந்த சி மட்டும்தான். ஓகேமா, புரியுதா, இந்த சி மட்டும்தான் மூணுமே சந்திக்கக்கூடிய இடம். அப்போ நாம உள்ள இருக்க அந்த சியை தான் வந்துட்டு இப்ப நாம ஆன்சரா செலக்ட் பண்றோம். ஓகேமா, புரியுதா இடமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, படித்த மற்றும் வேலை இல்லாத. படித்தனா தெரியும் உங்களுக்கு செவ்வகம், வேலை இல்லாத அப்படின்னு சொன்னா முக்கோணம். வேலை இல்லாத ஆனால் கிராமத்தில் இல்லாதவர்கள், அதாவது வட்டம் வரக்கூடாது. வட்டம் இல்லாம வெறும் செவ்வகமும் முக்கோணமும் சேரக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப பாருங்களேன், வட்டம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஓகே, வட்டம் இல்லாம மிச்சம் ரெண்டும் சேரக்கூடிய இடம் எதுன்னு பார்ப்போம். அதாவது செவ்வகமும் முக்கோணமும் சேரக்கூடிய இடம்னா இங்க பாருங்க, இது செவ்வகம், இது முக்கோணம், ரெண்டும் வட்டம் இல்லாம இருக்கணும்னா இந்த இடம் மட்டும்தான் இல்லைங்களா, இந்த இடம் மட்டும்தான். அப்போ இததான் நாம இப்போ சொல்ல போறோம். அது என்னது, எஃப். அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா எஃப் ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, எஃப் இருக்கு, அதுதான் இதோட ஆன்சர் பா. ஓகேங்களா, புரியுதா. இதுக்கெல்லாம் டைம் ரொம்ப எடுத்துக்க வேண்டாமா, கொஞ்சம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா போட்டுடலாம். ஓகேமா, இ என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இ என்பது வெறுமனே எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே மட்டும்தான் வருது, இந்த இடம் மட்டும்தான் வருது இல்லைங்களா. இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்துட்டு அன்எம்ப்ளாய்டு அதாவது வேலை இல்லாதவர்கள் மட்டும்தான். ஓகேங்களா, அப்போ இது வேலை இல்லாதவர்கள் மட்டும் குறிக்கக்கூடியதுதான் இ. அடுத்து பி என்பது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. பி என்பது இங்க பாருங்க, பி அதாவது பி வந்து முக்கோணமும்
வட்டமும் சேருது. அதாவது வேலை இல்லாதவர்கள், கிராமத்தில் உள்ளவர்கள், இது ரெண்டும் சேர்ந்ததுதான். ஓகேங்களா? பீன்றது அவர்கள் வேலை இல்லாதவர்கள் மற்றும் கிராமத்தில் உள்ளவர்கள், இதுதாம்மா வந்துட்டு பீன்னு சொல்லுவோம். ஓகே அம்மா, இந்த கொஸ்டின் புரியுதுங்களா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா நீங்க ஒரு தடவை போட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். கவனிங்க. கூட்டல் என்பது பெருக்கல் எனவும், கழித்தல் என்பதை வகுத்தல் எனவும், பெருக்கல் என்பதை கழித்தல் எனவும், வகுத்தல் என்பதை கூட்டல் எனவும் குறித்தால் 5 + 12 - 6 வகுத்தல் 3 பெருக்கல் 8 = என்ன? Plus means into, minus means division, அப்புறம் into means multiplication, division means addition. Then 5 + 12 - 6 divided by 3 into 8 = what அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பாருங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நாம கீழே எழுத போறோமா, அவ்வளவுதான். இப்ப இந்த கூட்டல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெருக்கல், கூட்டல் வந்து பெருக்கல் ஆகுதான். அடுத்து கழித்தல் என்னவாகுதான்? வகுத்தல். ஓகே, அப்ப இங்க கழித்தல் இருக்கு, அது வகுத்தல் ஆகுது. அடுத்தது இந்த வகுத்தல் என்னவா மாறுதா? வகுத்தல் என்பது கூட்டல், வகுத்தல் வந்துட்டு கூட்டலா மாறுதான். அடுத்தது என்னவா இருக்கு? பெருக்கல், பெருக்கல் என்பது கழித்தலா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேமா, இதெல்லாம் மாறட்டும். ஆனா நம்பர் வந்துட்டு அதே நம்பர் தான் இருக்கு இல்லைங்களா? அப்ப 5 அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது 12, அடுத்தது வகுத்தல் 6, கூட்டல் 3, அடுத்தது -8 என்ன? இதுதான் நம்ம இப்போ ஃப்ரேம் பண்ண கொஸ்டின். ஓகேங்களா? அவங்க கொடுத்திருந்தது இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுல இந்த குறிக்கெல்லாம் இந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி குறிக்கணும். இது வந்துட்டு கோடிங்ல ஒரு டைப் தான்ப்பா இதுவும். ஓகேங்களா? அதாவது கூட்டல் என்பதை பெருக்கல்னா இப்ப கூட்டலுக்கு பதிலா பெருக்கல் போட்டுக்கோங்க. நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணாதீங்க, வெறும் சிம்பிள்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. அதாவது எங்க அடிஷன் வருதோ அடிஷனுக்கு பதிலா இன்டூ போட்டுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல அடிஷனா, இதை அப்படியே இன்டூவா மாத்திக்கோங்க. இதை நீங்க இதுலயே மாத்தினீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ 5 × 12, அடுத்தது இங்க மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் என்னவா மாறணுமா? டிவிஷன். அப்ப டிவிஷன் 6, டிவைட் 6. அடுத்தது டிவிஷன் வந்ததுன்னா பிளஸ் மாறணும், +3. அடுத்தது இன்டூ வந்துட்டு என்னவா மாறுதா? மைனஸ். அப்ப -8 அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா எழுதிக்கோங்கம்மா. இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ எப்போதும் போல நம்ம we have to use the board mass rules. ஓகேங்களா? போர்ட் மாஸ் தெரியும் தானேமா நமக்கு? பண்றோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட், அடுத்தது ஆர்டர்ஸ், அடுத்தது டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அந்த போர்ட் மாஸ், அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அடைப்புக்குரிய அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லைங்களா? அததான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் அடைப்புக்குறி, அடுத்தது வகுத்தல் வந்தா வகுத்தல் செய்யணும், பெருக்கல், அப்புறம் கூட்டல், அப்புறம் கழித்தல் அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட்கட் பார்த்திருப்போம் இல்லைங்களா? அததான் இந்த இடத்துல ஞாபகம் வச்சு நம்ம இப்ப போட போறோம். இப்ப பாருங்க என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 5 + 5 × 12 இருக்கு இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் வகுத்தல் தான், டிவிஷன் தான் முதல்ல செய்யணும். அப்ப 12 வகுத்தல் 6 அப்படின்னு சொன்னோம்னா 2 ஆயிரும். இதுல எல்லாமே வகுப்படுற மாதிரி ஈஸியா தான் கொடுத்திருப்பாங்க. 5 வகுத்தல் 12, அப்ப நான் இங்க எழுதிக்கிறேன். இந்த இடம் அப்படியே 2ஆ மாறுது இல்லையா? 12 வகுத்தல் 6னா 2. அப்ப என்னவா மாறுது கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 5 × 2. அப்புறம் இங்க பாருங்க, இதுக்கு பதிலாதான் என்னவா மாறுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுதான் 2 ஆயிடுச்சு. 12 வகுத்தல் 6 தான் 2. மீதி இருக்கிறத அப்படியே எழுதுங்க. +3 -8. என்ன செய்யணும்? மல்டிப்ளிகேஷன் செய்யணும் இல்லைங்களா? பெருக்கல் செய்யணும். அப்புறம் I2 10ன்னு மாறிடும். அப்ப இது 10, மிச்சத இது 2க்கு பதிலா 10 போட்டுருங்க. ஓகேவா? இந்த செயல்பாடை செஞ்சுட்டோம். அப்ப இதுக்கு பதிலா 10 போட்டுட்டு அடுத்தது அப்படியே எழுதுங்க. 10 + 3 -8. இப்போ இதுல கூட்டல் செஞ்சுட்டு அப்புறம் லாஸ்ட்ல கழித்தல் செஞ்சுக்கலாம். 10ஓட 3 கூட்டோம்னா 13, 13ல 8 கழிச்சோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன வருது? 5. அப்போ இதனோட விடை வந்துட்டு 5. 5 எங்க இருக்கு? செகண்ட் ஆன்சரா இருக்கு. சோ இதோட ஆன்சர் 5. ஓகே அம்மா, புரியுது அந்த கணக்கு? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன மாதிரி மாத்திட்டோமோ அதை அப்படியே வச்சுட்டு இந்த டிவிஷனை ஃபர்ஸ்ட் செஞ்சிருங்க. அப்புறம் அதோட ஆன்சரை போட்டுக்கோங்க 2. அப்புறம் இந்த 5 × 2 இந்த நம்பர்ஸ்லாம் அப்படியே வரும். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் செஞ்சிருங்க, மிச்சதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஆட் பண்ணிட்டு அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அதுதான் ஆன்சரா வரும். ஓகேமா, ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். ஓகேமா, அடுத்தது இப்ப பாருங்களேன். இந்த சம்ல லாஸ்ட் சம்ல நம்பர்ஸ் அப்படியே வச்சு சிம்பிள்ஸ் மட்டும் மாத்திருந்தோம். இந்த சம்ல என்ன சொல்றாங்க பாருங்களேன். 2 என்பதை 4 எனவும், 3 என்பதை 2 எனவும், 4 என்பதை 8 எனவும், 8 என்பதை 3 கொண்டால் இந்த கணக்குக்கான விடை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 2 means 4, 3 means 2, 4 means 8, 8 means 3, then 4 divided by 3 plus 2 into 8 is equal to what அப்படின்றாங்க. இதுலயே ஒண்ணும் இல்லம்மா, நம்ம எதை மாத்த சொன்னாங்களோ அதை மட்டும் தான் மாத்திக்க போறோம். ஓகேங்களா?
இப்போ நம்ம நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண போறேன். ஓகேங்களா? 4 வந்துட்டு என்னவா மாறுதுன்னு சொல்லிக்கினா 4 மீன்ஸ் 8. அடுத்தது இந்த டிவிஷன் அப்படியே தான் இருக்கும், டிவிஷன் மாறாது. அடுத்தது இந்த 3க்கு பதிலா என்னவா போடணுமா, 3 மீன்ஸ் 2. 3க்கு பதிலா 2. அடுத்து இந்த பிளஸ் சிம்பிள் அப்படியே தான் இருக்கும். அடுத்தது இந்த 2க்கு பதிலா என்ன செய்யணுமா, 4. 2க்கு பதிலா 4ன்னு மாறணும். இந்த பெருக்கல் குறி அப்படியே தான் இருக்கும். 8க்கு பதிலா 3. ஓகே அம்மா, புரியுதா? இத குறிகள் மாத்தக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குறிகள் மாத்தக்கூடாது. Then again we are using the same BODMAS rules. BODMAS ரூலை யூஸ் பண்றோம். 8 வகுத்தல் 2 கூட்டல் 4 பெருக்கல் 3 இருக்கு இல்லையாப்பா? அப்போ முதல்ல என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டா 8 2ஆல வகுக்கணும். 8 2ஆல வகுத்தோம்னா விட என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 4. அடுத்தது என்ன குறி இருக்கு, கூட்டல் 4 இன்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப அடுத்தது இந்த பெருக்கலை தான் அடுத்தது செய்யணும். 4 3 12, 4 × 3 12 பிளஸ் 4. இங்க ஏற்கனவே 4 அப்படியே இருக்கு. 12 4 கூட்டணும்னா என்ன வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா 16. இந்த ஆன்சர் தாமா ஆப்டான ஆன்சர். எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. 16 தான் ஆன்சர் அதோடது. ஓகே, 48th சம். இங்கேயும் பாத்தீங்கன்னா சில சிம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா வந்துட்டு அந்த 4 பேசிக் சிம்பிள்ஸ் இல்லாம இன்னும் கொஞ்சம் ஹையர் ஆர்டர் சிம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஆல்பா, பீட்டா, காமா, டிட்டர்மினன்ட் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகே, எது வந்தாலும் சரிப்பா, அந்த ஆல்பான்றது எங்க வருதோ அதுக்கு பதிலா கூட்டல் குறிய போட்டுக்கோங்க. இந்த பீட்டா எங்க வருதோ அதுக்கு பதிலா என்ன செய்யணும், கழித்தல் குறிய போட்டுக்கோங்க. அடுத்து இந்த காமான்ற சிம்பிள், இது பேர் காமா. காமான்றது எங்க வருதோ அதுக்கு பதிலா பெருக்கல். அடுத்து இந்த டிட்டர்மினன்ட் சிம்பிள் வர இடத்துல பாத்தீங்கன்னா வகுத்தல் குறிய போட்டு போறோம். அவ்வளவுதான் செய்ய போறோம். ஓகேங்களா? அதுதான், அதாவது ஆல்பா என்பதை கூட்டல் எனவும், பீட்டா என்பதை கழித்தல் எனவும், காமா என்பதை இந்த சிம்பிளை வந்துட்டு பெருக்கல் எனவும், டிட்டர்மினன்ட் என்பதை வகுத்தல் எனவும் கொண்டால் இதனுடைய விடை என்னன்னு கேக்குறாங்க. ஓகேமா? அதை நம்ம இப்ப செய்ய போறோம். 5 அப்படியே வச்சுக்கோங்க. ஆல்பா வந்திருக்கு, ஆல்பாக்கு பதிலா என்ன போடணும் நம்ம, கூட்டல் குறி. அடுத்தது 3 அப்படியே வச்சுக்கோங்க. இங்க என்ன வந்திருக்கு, காமா வந்திருக்கு. காமாக்கு பதிலா என்ன செய்யணும், பெருக்கல் போடணும். அடுத்தது 4 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது டிட்டர்மினன்ட் வந்திருக்கு, டிட்டர்மினன்ட் வந்தா வகுத்தல் செய்யணும். அடுத்தது 2 அப்படியே வச்சுக்கோங்க. பீட்டா வந்திருக்கு, பீட்டாக்கு பதிலா -1. தேவையான கணக்கு கிடைச்சிருச்சு. ஓகேமா? சரி, இதுல இருந்து இப்ப நாம திருப்பி we are going to use the same BODMAS யூஸ் பண்ண போறோம். ஓகேமா? ஃபர்ஸ்ட் டிவிஷன் போடணும். 4ஆல 2 வகுக்க போறேன். வகுத்தா என்ன வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா விடை 2 தான் வரும் இல்லைங்களா? அப்போ 2. அடுத்தது அப்படியே எழுதிக்கோங்க. 5 பிளஸ் 3 பெருக்கல், இதுக்கு பதிலா தான் நான் என்ன சொன்னேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2ன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ இன்டூ 2 -1 அது அப்படியே வந்துடும். ஓகே, அடுத்து மல்டிபிகேஷன் வரும், பெருக்கல் வரும். பெருக்கல்ல இது 2ஐயும் செஞ்சோம்னா இது 2க்கு பதிலா என்ன எழுதணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 6 -1. ஓகேவாமா? அடுத்து என்ன செய்யணும், இது 2ஐயும் கூட்டிக்கணும் இல்லைங்களா? இது 2ஐயும் கூட்டணும்னா என்ன விடை வரும்னு சொல்லிக்கின்னா 3 5ஐயும் 6ஐயும் கூட்டணும்னா 11. 11ல 1 கழிச்சோம்னா 10. 10 தான்ப்பா இதோட ஆன்சர். ஓகேவாமா? 10 எங்க இருக்கு, இங்க இருக்கு, 4வது ஆப்ஷனா இருக்கு. சோ 10 தான் இதனுடைய விடை. ஓகேடாமா, புரியுதுங்களா? அடுத்த சம் போலாம். இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த பகடை வழிமுறைகள் வினா எண் 49ல இருந்து 50, அதாவது 2 கேள்விகள் பகடையில இருந்து கொடுத்திருக்காங்க. ஒரு பகடையின் இரு வேறு நிலைகள் தரப்பட்டுள்ளன. 2 பொசிஷன்ஸ் ஆஃப் a diagram. இதை விட்டுருங்க, ஏன்னா இது வந்துட்டு பேசிக்கான ஒரு மாடலா இருக்கு. இது ஒரு பேசிக்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இதுதான் வந்துட்டு அதனுடைய இரு வேறு நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நிலைகள்ல இருந்து தான் நாம இந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறோம். எந்த கேள்விக்கு, 6க்கு எதிரே உள்ள எண் எதுன்னு சொல்ல. எண்ஸ்லயும் ஒரு எண் பொதுவா இருக்கு. சரி, பொதுவா இருந்தாலும் அதனுடைய இடம் வந்து மாறி இருக்கு. பாருங்க, இதுக்கு மேல இருக்கு, இதுக்கு சைட்ல இருக்கு இல்லைங்களா? இதனுடைய இடம் மாறி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லிக்கிட்டா இந்த இடத்தை ஒரே இடமா கொண்டு வர போறேன். சரி, ஒரே இடமா கொண்டு வந்தாதான் அதுக்கு நேரா இருக்கக்கூடிய எண்களை எதிர்ப்புறம் உள்ள எண்ணுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகேவா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்ப இதை கொண்டு வரேன். டைஸ் கணக்கு நீங்க பாத்திருந்தீங்கன்னா இது புரியும். அப்போ இங்க இருக்க 3 நான் இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இது என்ன கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணா இது வரும் அப்படின்னு சொன்னா சாதாரணமா கடிகார திசையில திருப்பினீங்கனாலே போதும். ஓகேங்களா? கடிகார திசையில நான் இப்ப வந்துட்டு இந்த டைஸ நான் இப்ப திருப்பிக்க போறேன். என்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த 3 மேல வந்துரும். அடுத்து என்ன வரும், இந்த 2 இந்த இடத்துக்கு வந்துரும் இல்லையாமா? இந்த 2 இங்க போயிரும், இந்த 5 இந்த சைட்ல வந்துரும். ஓகேமா? அத இப்படி 2 5 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா எழுதிக்கிட்டேன். 3 மேல வந்துருச்சு, 5 2 இங்க வந்துருச்சு, 5 இங்க போயிடுச்சு. ஓகேமா? அதே மாதிரி இதையும் கடிகார திசையில கரெக்டா நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3, அடுத்தது 1, அடுத்தது 4. இந்த டைஸ் ப்ராப்ளம் நீங்க பாத்திருந்தீங்கன்னா நல்லா புரியும் இது. இப்போ இதுல என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா
இரண்டும் ஒன்னும் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்னின் எதிர்பக்கம் வந்துட்டு 2 இருக்கும், 2ஓட எதிர்பக்கம் 1 இருக்கும் அப்படின்னு அர்த்தம். 5ஓட எதிர்பக்கம் 4, 4இன் எதிர்பக்கம் 5 இருக்கும். சரி, இப்ப 3இன் எதிர்பக்கம் 3 இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டா கண்டிப்பா 3 இருக்காது. அந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லிக்கிட்டா, இதுல இல்லாத எண் 1 2 3 4 5, இதுல இல்லாத எண் என்ன 6, அதுதான் அந்த இடத்துல வரும். 3இன் எதிர்பக்கம் 6 வரணும். அப்ப 6க்கு எதிரே உள்ள எண் எது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த 3 தான் வரும். ஓகே, நம்ம the number opposite to 6 is 6இன் எதிர்பக்கம் 3 வரும், 3இன் எதிர்பக்கம் 6 இருக்கும். அப்போ the number opposite to 6 is 3. ஓகேடாமா, புரியுதா இந்த பகடை கணக்கு? இப்போ 2இன் எதிர்பக்கம் இந்த சைடு என்ன வந்துரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1 வந்துரும். 4க்கு கீழே இந்த சைடு என்ன வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா 5 வந்துரும். 6க்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 3 போயிரும். ஓகேவாமா, புரியுதா இந்த சம் சொல்றது? அப்போ இதனுடைய எதிர்பக்கத்துல அப்படிதான் போகும். இந்த இடத்துல 2க்கு எதிர்பக்கம்னா இந்த சைடு போயிரும், 4இன் எதிர்பக்கம்னா இங்க வந்துரும், 6இன் எதிர்பக்கம்னா இங்க போயிரும். அப்போ அடியில எந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 5 என்ற எண் தான் அடியில வரும். அப்போ அதுதான் வந்துட்டு இந்த கேள்விக்கான விடை. எக்ஸ் என்ற நிலையில் அடிப்பக்கத்தில் உள்ள எண் வந்துட்டு 5. ஓகேமா, புரியுது? வழிமுறைகள் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். 51ல இருந்து 53 கணக்கு வரைக்கும் ஒரே மாதிரி வழிமுறை தான் போட போறோம். என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ரவி என்பவர் ராகுலின் மகன், ராணி என்பவர் ராகுலின் சகோதரி, மேலும் அவருக்கு ராம் என்ற மகனும் கீதா என்ற மகளும் உள்ளனர். ராஜா என்பவர் ராமின் தாய்மாமன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ராகுல் வந்துட்டு ரவி என்பவர் ராகுலின் மகன். ஓகேமா, ராகுல் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ராகுலோட மகன் வந்துட்டு ரவி. ஓகேவா, ரவி வந்துட்டு ராகுலோட மகன். அடுத்து என்ன சொல்றாங்க, ராணி என்பவர் ராகுலின் சகோதரி, அதாவது ராணி ராகுல் சிஸ்டர், இவங்களோட சிஸ்டர் கூட பிறந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராணி. ஓகேமா, ராணி வந்துட்டு தங்கையோ அக்காவோ. ஓகே, ராகுல் சிஸ்டர் ஹேஸ் அ சன் ராம் அண்ட் டாட்டர் கீதா. இவங்களுக்கு 2 குழந்தைங்க. யார் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராம் அண்ட் கீதா. ஓகேவா, இங்க ராம்ன்றவங்களும் அடுத்தது கீதா. ராஜா இஸ் த மெட்டர்னல் அங்கிள் ஆஃப் ராம் அப்படின்றாங்க. மெட்டர்னல் அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாய் மாமா, அதாவது ராமுடைய தாய் மாமா அப்படின்னு சொல்றாங்க. தாய் மாமானா அப்ப இங்க என்ன சொல்றாங்க, ராஜா என்பவர் ராமின் தாய் மாமன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார் வரும்? இப்போ ராமுக்கு வந்து ராகுலே தாய் மாமா தான் வேணும். அப்போ இன்னொரு தாய் மாமா இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்போ அவரும் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்க கூட பிறந்தவங்களாதான் இருப்பாங்க. ஓகேவாமா, புரியுதா? இந்த இடம் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ராஜா என்பவர் ராமின் தாய்மாமன். ராமுக்கு ஏற்கனவே ஒரு தாய்மாமா ராகுல் இருக்காரு, அவரை தவிர இவரையும் தாய்மாமான்னு சொல்றாங்கன்னா அப்போ இவங்க 3 பேரும் ஒன்னா பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி ராகுல், ராணி, ராஜா 3 பேரும் சகோதர சகோதரி உறவுல இருக்காங்க. அண்ணன், தம்பி, அப்புறம் தங்கச்சி அல்லது அக்கா அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன கேள்வி கேட்கறாங்க, இது ஒண்ணு மட்டும் தான். இதுதான் இப்ப கிளியர் பிக்சர் ஒண்ணு போட்டுருங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அது கீழே நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிக்கின்னா ரவி ராமுக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, கவனி. ரவி வந்து ராமுக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்றாங்க. அத்தை பையன் அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லுவோம். அதாவது இதுல சாதாரணமா சொன்னோம்னா எப்படி போயிரும்னு சொல்லிக்கிறீங்கன்னா மைத்துனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அத்தை மகன்னு கொடுக்கல, அதுக்கு பதிலா மைத்துனர்னு கொடுத்திருக்காங்க. ரவிக்கு ராம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா மைத்துனர் தான் வேணும். அத்தை மகன் கொடுத்திருந்தா அத்தை மகன் கொடுத்திருக்கலாம். அத்தை மகன் இல்லாத இடத்துனால இங்க மைத்துனர்னு கொடுத்திருக்காங்க, பிரதர் இன் லா. சோ அது அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதுக்கு வந்து ராஜா தாய்மாமா. அதே மாதிரி ராஜாக்கு கீதா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல என்னன்னு சொல்லலாம், சகோதரியின் மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க பாருங்களேன். அந்த சகோதரியின் மகளை தாமா குறிக்கணும், அதாவது நீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேமா, புரியுதா இந்த கணக்கு? இந்த உறவுமுறை சார்ந்த கணக்குகளும் வரும். அப்ப இதையும் நீங்க பாத்துக்கணும். முதல்ல இந்த மாதிரி ஒரு கிளியர் பிக்சர் போட்டுருங்க. அவங்க கொடுத்திருக்கிறத வச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா போட்டுட்டீங்க. இதை கரெக்டா போட்டுட்டீங்கனாலே அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதாமா. அடுத்த கொஸ்டின்ஸ் போலாம். வழிமுறைகள் வினாயன் 54ல இருந்து 55 வரைக்கும். இப்போ இது வந்துட்டு திசை கணக்கு. சக்தி என்பவர் தன் வீட்டில் இருந்து தெற்கு திசையில் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் தூரம் சென்றார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 6 கிலோமீட்டர் தூரம் சென்ற பின் வலதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் தூரம் சென்று தனது வங்கியை அடைந்தார் அப்படின்னு. சக்தி drives 2 kilometers towards south from his house and turns left and drives another 2 kilometers. Then he again turns left and goes 6 kilometers straight.
then turns right and drives for another 1 kilometer to reach his bank. Okay, இப்ப சக்தியின் வீட்டிற்கும் வங்கிக்கும் இடைப்பட்ட தூரம். இப்ப சக்தி வீட்ல இருந்து கிளம்பி பேங்க்குக்கு போறாரு. அந்த பேங்க்குக்கு போற வழியில அவர் எப்படி எல்லாம் போனாரு, எந்த வழியில பேங்க்குக்கு போனாருன்ற விஷயத்த இங்க கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நாம கண்டுபிடிக்க போறோம்டாமா. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம்ஸ் போடுறதுக்கு மெயினா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னா திசைகள் தெரியணும். ஓகே, வடக்கு நார்த்து, அடுத்து இது வந்து தெற்கு சவுத்து, இது வந்து வெஸ்ட் மேற்கு, இது ஈஸ்ட் கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். ஓகே ரைட்டு. இப்போ யாரு சக்தியோட சக்தி வந்துட்டு வீட்டுல இருந்து தெற்கு திசையில், அதாவது அவரோட வீடு இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல இருந்து தெற்கு திசைக்குள்ள வந்துட்டு 2 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறாரு. திசையில் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று இடதுபுறம் திருப்பி இதோட இந்த பக்கத்தோட இடதுபுறம் அப்படின்னு சொன்னா இதுதான் லெஃப்ட் சைடு வரும். இந்த சைடு இடதுபுறம் திரும்புறாரு. திரும்பி எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாரு? திருப்பி 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. மீண்டும் இடதுபுறம் திரும்பி 6 கிலோமீட்டர் தூரம் சென்ற பின் இப்ப திருப்பி இந்த இடத்துக்கு வந்தோம்னா திருப்பி என்ன செய்யறாராம்? இடதுபுறம் திரும்புறாரு. அப்ப இங்க திருப்பி இதுதான் இடதுபுறம். அப்ப இங்க இருந்து என்ன செய்யணும்? 6 கிலோமீட்டருக்கு இப்படி நடக்கிறாரு, போறாரு இல்லையா? இவ்வளவு தூரம் போயிட்டு 6 கிலோமீட்டர் இடதுபுறம் சென்ற பின் வலதுபுறம் திரும்பி, நல்லா பாத்துக்கோங்கம்மா, இது லெப்ட் சொன்னோம், இது ரைட்டு. அப்ப எங்க போறாரு? திருப்பி இந்த பக்கம் திரும்பி, அதாவது வலதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் தூரம் சென்ற பின் இங்க இருக்கிற அவருடைய பேங்கை அடைகிறாரு அப்படின்னு சொன்னா இவ்வளவுதான் அவர் டிராவல் பண்ண அவரோட டிராவல் ஹிஸ்டரி. இது இவ்வளவு தூரம் போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா சக்தியின் வீட்டிற்கும், அவரோட வீடு இங்க இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அவரோட வீட்டிற்கும் இந்த பேங்குக்குமான இடைப்பட்ட தூரம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே அம்மா, இப்ப நான் இந்த தூரம் கண்டுபிடிக்க என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இப்படியே கோடு போட்டு இந்த இடத்த ஒரு முக்கோணமா மாத்திக்கிட்டு இந்த தூரத்தை தான் நான் இப்போ கனெக்ட் பண்ண போறேன். ஓகேவா? எந்த தூரம்? இந்த இடம் தான் எனக்கு வேணும். இப்போ உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும், இதுதான் அதனுடைய இடைப்பட்ட தூரம். ஓகேவாமா? புரியுதா? இதுதான் அவருடைய வீட்டிற்கும், அவருடைய வீடு, அப்புறம் இது பேங்க், இதுக்கான தூரம் வந்துட்டு இதுதான் அவருடைய தூரம். இப்போ இந்த தூரத்தை நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இந்த இடத்துல நானு எதை பயன்படுத்த போறேன்னு சொல்லிக்கிட்டா பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த போறேன். ஓகேமா? இதுல 2 கிலோமீட்டர் தூரம் எங்க போயிருச்சா? அப்போ மீதி வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிறது 4 கிலோமீட்டர் இருக்கு. ஓகேவா? இது 2, இது 4. அப்போ இந்த தூரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். ஓகேங்களா? அதுக்குதான் நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களுக்கு கூடுதலாக இருக்கும். இதுதானே வந்துட்டு பித்தாகரஸ் தேற்றம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்போ இத நாம என்ன செய்ய போறோம்? இந்த 4 ஸ்கொயரையும் இந்த 2 ஸ்கொயரையும் கூட்டணும். அதுதான் வந்துட்டு மற்ற இரு பக்கங்கள். 4 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். ஓகே அம்மா? இத கூட்டணும்னா என்ன வருதுன்னு சொல்லிக்கிறீங்கன்னா, 4 ஸ்கொயர் 16, 2 ஸ்கொயர் 4. எனக்கு இதனுடைய வர்க்கம் வேணா, வெறும் கர்ணத்தோட அளவு மட்டும்தான் வேணும். அப்போ கர்ணம் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது ரெண்டையும் கூட்டணும்னா நம்ம தானேமா, கர்ணம் ஸ்கொயர் வந்துட்டு 20 அப்படின்னு சொன்னா கர்ணம்னா இதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லைங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20. குத்து மதிப்பா ஸ்கொயர் ரூட் பார்த்தோம்னா இதுக்குள்ளார வந்துட்டு முழு வர்க்க எண் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நன்னாங்கு 16 வரும். 16க்கு அப்புறம் புள்ளி வைத்த சில எண்கள் வரும். இது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கினா, இதுக்குள்ளார இருக்கக்கூடிய முழு வர்க்க எண் என்னவோ அதை நீங்க ஸ்டாண்டர்டா எடுத்துக்கோங்கம்மா. சும்மா 4 புள்ளி அப்படிலாம் எடுத்துட்டு இருக்க வேண்டாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20னா 4 போதும்பா. இப்போ இதுவும் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, இது 4ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? இது 4, இந்த சைடு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப 4ஓட ஒரு 1 கிலோமீட்டர் சேர்ந்து நடந்தோம்னா மொத்தமா எத்தனை கிலோமீட்டர் வருது? 5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு. ஓகேமா? புரியுதா? இது அந்த 5 கிலோமீட்டர் தான் சக்தியோட வீட்டிற்கும் பேங்குக்குமான இடைப்பட்ட தூரம். ஓகேவா? புரியுதா? அந்த பித்தாகரஸ் தேற்றம் மட்டும் நீங்க கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இங்க 4 வருது, இங்க 2 வருது. நமக்கு இதுதான் வேணும், இந்த கர்ணத்தின் வர்க்கம் தான் வேணும். அப்போ 4 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த கர்ணம் ஸ்கொயர் வரும். ஓகேங்களா? கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதனால 16 பிளஸ் 4, அப்ப இது 4னா அப்ப கூட இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் சேர்ந்து நடந்தோம். அப்போ 4 பிளஸ் 1 5 கிலோமீட்டர்ஸ். ஓகேமா? இந்த சம் புரியுதுங்களா? சக்தியின் வீட்டில் இருந்து அவரது வங்கி எத்திசையில் உள்ளது? சூப்பரான கேள்விமா. இப்ப கவனிங்க. இப்ப பாருங்க, சக்தியோட வீடு இங்க இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நான் இப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
ஒரு திசை போட போறேன். ஓகேவா? இப்ப கவனிங்க, இந்த இடத்துல இப்படி திசை போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு இதுல இப்போ எனக்கு அவரோட வீடு தான், வீட்டுல இருந்து பேங்க் எந்த தூரத்துல இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. இது உங்களுக்கு தெரியும், இது வடக்கு, இது வந்துட்டு கிழக்கு இல்லைங்களா? வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவுல இருக்கு. அப்போ வடகிழக்கு திசையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேமா? நார்த் ஈஸ்ட், நிறைய பேர் வந்து இந்த நார்த்னு குறிச்சிடறாங்க, இல்ல ஈஸ்ட்னு குறிக்கிறாங்க, தப்பா குறிச்சிடுறாங்க. இந்த இடத்துல தாம்மா கவனிக்கணும், இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் அவரோட பேங்க் இருக்கு இந்த இடத்துல. அப்போ இது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேமா? புரியுதா? வடகிழக்குல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சம் வாங்க. அடுத்த வழிமுறைகள் கணக்கு 56, 57 கணக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எண் சீரீஸ் கொடுத்துருவாங்கப்பா, நிறைய எண்கள் இருக்கு. கொடுக்கப்பட்ட எண் தொடரை படித்து வினா எண் 56 மற்றும் 57க்கு விடையளிக்கவும். இதுதான் 2 கேள்விக்குமான ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. Read the sequence and answer the questions 56 and 57, 7, 8, 9, 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க, 9ஐ முன்னதாகவும் 6ஐ பின்னதாகவும் கொண்ட 7களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேக்குறாங்க. How many sevens preceded na முன்னாடி, preceded by 9 and followed by 6. ஓகேங்களா? அதாவது எப்படி இருக்கணுமா, 9 இருக்கணும், அடுத்தது 7 இருக்கணும், அடுத்தது 6 இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண் தொடர் இங்க எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேமா? புரியுதா? ஓகே, இப்ப பாருங்க 9, 7, 6. இங்க பாருங்க, இங்க எடுத்தோடனே ஒரு 9, 7, 6 வருது. அப்படியே பார்த்துட்டே வாங்க, 9, 7 இங்க 2 போயிருச்சு. அப்படியே வந்தோம்னா அடுத்தது இங்க ஒரு 9, 7, 6 இருக்கு. ஓகேவா? அப்போ 2 இடத்துல இருக்கு. இங்க 9, 7, 6, இங்க 9, 7, 6 இருக்கு. அப்போ எத்தனை முறை வருது? 2 முறை வருது. அவ்வளவுதான்டாமா. 9, 7, 6, இங்க ஒரு 9, 7, 6. இது 2 தடவை தான் ஃபாலோ பண்ணி இதே செட்ல வந்திருக்கணும். 9 எத்தனை தடவை வருதுன்னு கேட்கலாம். 9, 7, 6ன்ற எண் அமைப்பு எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அது 2 தடவை வந்திருக்கு. ஓகே, எந்த எண் அதிக எண்ணிக்கையில் உள்ளது? ஓகேமா, இதுக்கு நம்ம கவுண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இங்க நம்பரை பார்ப்போம். 7 இருக்கு, 8 இருக்கு, 9 இருக்கு. 7 இங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாமே பார்ப்போமே. இப்போ 6 எத்தனை முறை வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. இதுல எடுத்துக்குவோம். 6 எத்தனை முறைனா 1, அடுத்தது 1, 2 முறை 6 வந்திருக்கு. 6 வந்துட்டு 2 முறை. அடுத்தது 8 எத்தனை முறை வந்திருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு 8 இருக்கு, அடுத்தது இங்க ஒரு 8, அடுத்தது அப்படியே வந்தோம்னா 2 8 தான் இருக்கு, 8ம் 2 தான் இருக்கு. அடுத்தது 9, 9 எத்தனை 9 இருக்குன்னு பார்ப்போம். இங்க ஒரு 9, 9, 2 9 இருக்கு, 3 9 இருக்கு, 4 9 இருக்கு, 4 9 இருக்கு. அடுத்தது 7 எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 7க்கு பாருங்க 1, 2, அப்புறமா 3, 4, 5, 5, 7 இருக்குமா. ஓகே, எது அதிக முறை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 7 தான் அதிக முறை வந்திருக்கு. சோ which digit comes maximum number of times னா 7 தான் நிறைய டைம் வந்திருக்கு. அப்போ அதான் ஆன்சர் எழுதுறோம். ஓகேமா? புரியுதா? 58வது கணக்கு. தந்தையின் வயது, அதாவது அப்பாவோட வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. அவர்களின் வயதுகளின் கூடுதல் 40 எனில் மகனின் வயது என்னன்னு கேக்குறாங்க. Father is 4 times as old as his son and some of their ages is 40. Then the age of his son is அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ தந்தையோட வயது அவங்க மகனின் வயதை போல் 4 மடங்கு அப்படின்னு சொன்னா மகனோட வயது தான் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ தந்தையின் வயது நமக்கு தெரியாது, மகனின் வயது எது கேக்குறாங்களோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இது எக்ஸ். அப்போ மகனுடைய வயது எக்ஸ்னா அவருடைய தந்தையின் வயது என்னவா இருக்கான்? 4x இருக்காம். ஓகேங்களா? இது புரியுதா? ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா அவர்களின் வயதுகளின் கூடுதல் 40. அப்ப இவங்க 2 பேரோட வயது நாம என்னன்னு எடுத்திருக்கோம்? ஒரு 4x எடுத்திருக்கோம், இவங்களை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் வயது. அப்ப என்ன செய்யணும்? 4x பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டாவது கண்டிஷன் இது 40ன்னு சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் கண்டிஷன். ஓகே அம்மா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிஞ்சிச்சு, செகண்ட் கண்டிஷனும் எழுதிட்டோம். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா அடுத்தது மகனின் வயது என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இங்கேயே எக்ஸ் டேர்ம் வந்திருக்கு, இங்கேயே எக்ஸ் டேர்ம். ஓகேங்களா? இது ரெண்டையும் கூட்டிக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு எக்ஸ் இங்க இருக்குன்னு அர்த்தம். 4xோட ஒரு எக்ஸ கூட்டணும்னா 5x, 5x இஸ் ஈக்குவல் டு 40. அப்படி என்றால் x இஸ் ஈக்குவல் டு 40 பை 5. அப்போ 8 5 40. ஓகே அம்மா, புரியுதா?
அப்போ மகனுக்கு வயது 8 இருந்ததுன்னா தந்தைக்கு வயது இதை விட 4 மடங்குனா 8 32 வயதா இருக்கும். ஓகேமா, புரியுதா? இப்ப நமக்கு கேட்டிருக்காங்க மகனின் வயது தான் கேக்குறாங்க. அப்ப மகனின் வயது 8, இதுதான் இதுல சொல்ல போறோம். The age of his son is 8. ஓகேடாமா. அடுத்த சம் பாருங்க. நாளை மறுநாள் புதன்கிழமை எனில் நேற்றைய முன்தினம் என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா சூப்பரா போட்டுடலாம்டாமா இந்த கணக்கு. ஒண்ணும் இல்லம்மா, நாளை மறுநாள். இப்போ இது இன்னைக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு டுடே, ஓகேங்களா? டுடே, ஓகே. If the day after tomorrow is Wednesday, then the day before yesterday was dash அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ இது டுடே சொல்லிட்டேனாமா. இப்போ டுடேல இருந்து நான் என்ன செய்ய போறேன்? இது டுமாரோ, நாளைக்கு. இது டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகேங்களா? இதுதான் இப்ப அவங்க சொல்லியிருக்காங்க. இது டுடேனா இது டுமாரோ, இது டே ஆஃப்டர் டுமாரோன்னு எடுத்துக்கோங்க. இது இன்னைக்கு, இது இன்று, இது நாளை, இது நாளை மறுநாள். ஓகேங்களா? இது இன்று, இது நாளை, இது நாளை மறுநாள். நாளை மறுநாள் வந்துட்டு புதன்கிழமையா? ஓகேங்களா? நாளை மறுநாள் புதன்னா நேற்றைய முன்தினம் என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப பாருங்க, இப்போ இது இன்றா, அப்போ இது நேற்று, இது நேற்று முன்தினம். ஓகேங்களா? இது நேற்று, நேற்று முன்தினம். இப்ப வரிசையா இப்போ இது புதன் சொல்லிட்டாங்கன்னா இதை நம்ம சொல்லிடலாமேமா. இது வந்துட்டு செவ்வாயா இருக்கும், இது வந்து திங்களா இருக்கும், இது ஞாயிறு, இது சனிக்கிழமையா இருக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு இதுதான் கேக்குறாங்க. நேற்றைய முன்தினம் என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா என்ன கிழமையா வருது? சனிக்கிழமையா வருது. சாட்டர்டே தான்மா இதோட ஆன்சர், சனிக்கிழமை. பாருங்க, ஒரு பண்ணையில் சில கோழிகளும் ஆடுகளும் உள்ளன. அவற்றில் கால்களின் எண்ணிக்கை 84, தலைகளின் எண்ணிக்கை 27 எனில் அந்த பண்ணையில் உள்ள கோழிகளின் எண்ணிக்கை. Some hens and goats live in a farm. There are 84 legs and 27 heads. Then the number of hens. ஓகேமா, ஒரு பண்ணை இருக்கு, இதுல நிறைய கோழிகள் இருக்காமா, ஹென்ஸ் இருக்கு, அடுத்தது நிறைய ஆடுகள் இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இது எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ஓகேங்களா? எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ஆனா நாம என்ன செய்ய போறோம்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஹென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நான் என்ன செய்ய போறேன்? கோழி தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஆடை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்ப அவங்க க்ளூ கொடுத்திருப்பாங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் நான் வந்துட்டு பேர் வச்சு முடிச்சிட்டேன். அடுத்து என்ன சொல்றாங்க? க்ளூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 க்ளூ பாருங்க. 84 கால் இருக்கா மொத்தமா. இது ரெண்டுத்தோட கால்களையும் சேர்த்து கூட்டணும்னா 84 கால். சரிப்பா, கோழிக்கு எத்தனை கால் இருக்கும்? 2 கால். ஆட்டுக்கு எத்தனை கால் இருக்கும்? 4 கால். அதாவது 2x, இதுதாமா ஸ்டெப் எழுதுறோம் பாருங்க. 2x பிளஸ் 4y ஈக்குவல் டு, அதாவது கால்களின் எண்ணிக்கை. நல்லா பாத்துக்கோங்க, கால்கள் வந்து இதுக்கு 2 கால் இருக்கும், இதுக்கு 4 கால். மொத்தமா கால்களின் எண்ணிக்கை அவங்க எத்தனை சொல்லியிருக்காங்க? 84. கால்களின் எண்ணிக்கை 84, 84 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? தலை பாருங்களேன். தலைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதுக்கும் ஒரு தலை தான் இருக்கும், இதுக்கும் ஒரு தலை தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ ஒரு எக்ஸ் ஒரு ஒய். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எவ்வளவு சொல்லிட்டாங்க? 27 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா சால்வ் பண்ணோம்னா, இந்த சமன்பாடுகளை நாம சால்வ் பண்ணோம்னா, தீர்த்தோம்னா, விடை கண்டுபிடிச்சோம்னா இந்த சமன்பாடுகள்ல இருந்து எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு வெறும் எக்ஸோட மதிப்பை மட்டும் எடுத்து எழுதணும்னா விடை கிடைச்சிரும். ஓகேடாமா? இப்ப பாருங்க, இங்க எக்ஸ் இருக்கு. அப்போ இதை நான் என்ன செய்யறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது கூட ஃபுல்லாவே 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ இது என்ன ஆயிரும்? இது 2x. அப்போ இதோட 2 மல்டிப்ளை பண்ணா 2y. இப்ப 27ஓட 2 மல்டிப்ளை பண்ணுவேன். என்ன வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா 14 மீதி 1 54 வருது. அதை நான் திருப்பி புது ஈக்குவேஷனா எழுதிக்கிறேன். கவனிங்க, 2x பிளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 84. அதை அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து இதை 2 மல்டிப்ளை பண்ண இல்லைங்களா இந்த கீழே இருக்க ஈக்குவேஷனோட, அது என்னவா மாறுதுன்னு சொல்லி பாருங்க. 2x பிளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 54. 27ஓட 2 பெருக்கணும் போது 54 வந்துருது. இப்ப இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு என்ன செய்யறேன்னு சொல்லிக்கிட்டேன், அப்படியே சப்ராக்ட் பண்றேன். சப்ராக்ட் பண்ணனா இது கேன்சல் ஆயிரும். 2x மைனஸ் 2x. அப்ப இங்கேயும் குறிமாறுது, இங்கேயும் குறிமாறுது. 4ல 2 போயிடுச்சுன்னா 2y. 2y இஸ் ஈக்குவல் டு 84ல 54 போச்சுன்னா 0, 30 வருது. அப்போ 2y இஸ் ஈக்குவல் டு 30னா உங்களுக்கு தெரியும்
ஒரு ஒய்யோட மதிப்பு 30/2 = 15. ஒய்யோட மதிப்பு 15 வந்துருச்சு. இப்போ இந்த ஒய்யோட மதிப்பை நான் கொண்டு போய் ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லைங்களா, x + y = என்னன்னு 27ன்னு ஒரு ஈக்குவேஷன் வச்சிருந்தோம். அதுல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x + 15 = 27. அப்போ x ஓட மதிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 27ல இருந்து 15 கழிச்சோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மீதி 2, இங்க ஒரு 1, அப்போ 12 வருது. 12 7 கூட்டினாதான் 27. அப்போ x ஓட மதிப்பு தான் நம்ம எதுன்னு எடுத்துட்டோம், கோழிகளை தான் x எடுத்திருக்கோம். அப்ப x எத்தனை x இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டா 12x. கோழிகளின் எண்ணிக்கை வந்துட்டு 12. ஓகேமா, இது புரியுதா? ஓகேடாமா. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்றத மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்துரும்டாமா. ஓகே, அடுத்த சம் பாருங்க. 11 + 11 61வது சம். 61வது சம் என்ன, 11 × 12 × 13 up to 19 வரைக்கும் பெருக்கியிருக்காங்க என்ற பெருக்கற்பலனின் 1ஆம் இலக்கம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதனுடைய 1ஆம் இலக்கம் தான் கேக்குறாங்க. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. 1 × 2 × 3 × அப்படியே போயிட்டே இருக்கும். 4 × 5 × 6 × 7 × 8 × 9. பாருங்கம்மா, முன்னாடி இருக்க நம்பர்ஸ் எல்லாம் வேண்டாம், வெறும் 1ஆம் இலக்கத்தை பெருக்கி என்ன வரும்னு சொன்னா போதும்ன்றாங்க. ஓகே, இந்த சம்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா பாருங்க. எல்லா நம்பரும் தொடர்ச்சியா கொடுத்துருக்காங்க. அப்ப தொடர்ச்சியா கொடுக்கும்போது என்ன செய்வோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. 4 × 5 5 20. ஓகேமா, 20 வந்துருச்சு. இங்க லாஸ்ட்ல 0 வந்துருச்சு. 1ஆம் இடத்துல 0 வந்திருக்கு. அப்போ 0வோட எவ்வளவு பெரிய எண், எந்த எண்ணை பெருக்கினாலும் விட என்ன வந்துரும், 0 ஆயிரும். ஓகேங்களா, இந்த மீதி இருக்க எதை பெருக்கிட்டு இந்த 0வோட பெருக்கினாலும் விடை 0 தான் நிற்கும். அப்போ 1ஆம் இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது பெருக்கற்பலன்னு சொன்னதுனால அப்படியே வந்துட்டு பெருக்கி பார்த்துட்டு இந்த இடத்துல கண்டிப்பா 0 தான் வரும்ன்றத நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா, புரியுதா? ஒரு வரிசையில் மணி என்பவர் இடமிருந்து 18வது இடத்திலும் வலமிருந்து 13வது இடத்திலும் உள்ளார் எனில் வரிசையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை. In a row of students, Mani stands 18th from left and 13th from right. How many students are there in a row? ஓகேங்களா, ஒரு ரோ இருக்காமா, நல்லா பாத்துக்கோங்க. ஒரு ரோ இருக்கு. அந்த ரோல மணின்ற ஒரு பையன் எங்க, இது வந்துட்டு இப்ப பார்த்தாலே சொல்லலாம், நம்ம கையில மாதிரிதான். இது லெஃப்ட், இது ரைட். ஓகேங்களா, இந்த மணி வந்துட்டு இடதுபுறத்துல இருந்து எண்ணிட்டே வந்தோம்னா அவன் 18வது இடத்துல இருக்கானா. இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா, இதுல நிறைய பேர் இருக்காங்க. அப்படி எண்ணிட்டே வந்தோம்னா 18வது இடத்துல இருக்கானா. இடதுபுறத்துல இருந்து எண்ணிட்டே வரும்போது 18வது இடம். அதே வலதுபுறத்துல இருந்து எண்ணிட்டு வரும்போது இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவனோட எண்ணிக்கை என்ன ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டா இந்த சைட்ல இருந்து வரும்போது 13வது இடத்துல இருக்கிறானா, ரைட்ல இருந்து எண்ணும் போது. ஓகேங்களா, வரிசையில அப்படி நிக்க வச்சிருக்காங்க. அப்படி எண்ணும் போது 13வது இடத்துல இருந்ததுன்னா how many students are there in a row? அப்போ ஒரு வரிசையில எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இடமிருந்து வலம், வலமிருந்து இடம் சொல்லி எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டா அவங்க கொடுத்திருக்க லெஃப்ட் சைட்ல இருந்து எத்தனாவது இடம், 18வது இடம். ரைட் சைட்ல இருந்து எத்தனாவது இடம், 13வது இடம். இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க. கூட்டினீங்கன்னா என்ன வரும், 8 3 கூட்டினா 11, மீதி 1 31. 31ல இருந்து ஒரு 1 கண்டிப்பா கழிக்கணும். கழிச்சீங்கன்னா என்ன வரும், 31ல 1 கழிச்சீங்கன்னா 30 பேரு. இதுதான் அதனுடைய விடை. ஓகேமா, புரியுதா? லெஃப்ட் சைட் இடதுபுற எண்ணிக்கை கூட்டல் வலதுபுற எண்ணிக்கை, இடதுபுற எண்ணிக்கை கூட்டல் வலதுபுற எண்ணிக்கை. இதுல இருந்து என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டையும் கூட்டிட்டு வர்ற விடையில இருந்து 1 கழிக்கணும். இதை கழிச்சீங்கன்னா உங்களுக்கான விடை கிடைச்சிடும் கண்டிப்பா. ஓகேமா, இல்லைன்னா லாஜிக்காவும் யோசிச்சு பாருங்க. இந்த சைட்ல 18வது இடம்னா இங்க 17 பேர், அவனுக்கு பின்னாடி இந்த சைடு 17 பேர் இருப்பாங்க, இந்த சைடு வந்துட்டு 12 பேர் இருப்பாங்க, நடுவுல ஒருத்தன். அப்ப மொத்தமா 17 1 12 3 கூட்டினீங்கனாலும் 30 பேர் வந்துடும். ஓகேமா, புரியுதா? இது ஃபார்முலா, அது லாஜிக்கா யூஸ் பண்றது. ஓகே, அப்போ இந்த D-க்கும் B-க்குமான கம்பேரிசன் அடுத்த பாயிண்ட். அடுத்தது எதை கம்பேர் பண்றோம், D-யும் B-யும். இப்போ இதுல பாருங்க யார் ரொம்ப குள்ளமானவர் சொல்லி பாத்தீங்கன்னா DB. இதுல B-ஐ விட குள்ளமானவர் சொல்லிக்கிட்டா D தான் குள்ளம். அப்போ யார் ரொம்ப ஹைட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எழுதுறதே DBன்னு எழுதாம BDன்னு எழுதிக்கிறேன். எல்லாத்தையுமே வந்துட்டு எப்படி ஹைட்டா இருக்காங்கன்றத வச்சு நான் இந்த சைடு யார் ரொம்ப ஹைட்டோ அவங்கள முன்னாடி வச்சு எழுதிக்கிறேன்மா. அப்போ B வந்துட்டு D-ஐ விட உயரம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த 4 க்ளூஸ் இருக்கு இல்லைங்களா, A B-ஐ விட உயரம்,
A C ஐ விட உயரம், D E ஐ விட உயரம், அப்புறம் B D ஐ விட உயரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? இதை நான் இப்போ A B இவங்க ரெண்டு பேருக்குள்ளார வேற எதுவும் வரலம்மா. அப்போ A தான் வந்துட்டு A B கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேரும் உயரமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, A C போயிருச்சு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, இந்த Bக்கு இன்னொரு கம்பேரிசன் வருது. என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டா B D வருது. ஓகேங்களா? பியும் டியும் இருக்கு. அடுத்தது பாருங்க, டிக்குமே ரெண்டு கம்பேரிசன் இருக்கு. இங்க டியும் இயும் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஏ சி வருது. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த பியும் டியுமான கம்பேரிசன் இருக்கலாம். பிக்கு அடுத்தது எது யார் உயரம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டி தான் உயரம். சரிங்களா? பிக்கு அடுத்தது டி. ஏ வந்து பிஐ விட உயரம் சொல்லிட்டாங்க. ஏ வந்து சிஐ விட உயரம். ஆனா அடுத்த பாயிண்டா என்ன சொல்றாங்க, பி வந்துட்டு டிஐ விட உயரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த டிக்கும் சிக்குமான உயரம் வந்துட்டு இந்த இடத்துல வருது. சரிங்களா? புரியுதா? இந்த இடம் ஏ என்பவர் பிஐ விட உயரம், பி ஆனவர் டிஐ விட உயரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க, இப்ப சொல்லாம இருக்கிறது என்ன, சி. அப்ப ஏ சி அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஏ சிஐ விட உயரம். அடுத்தது என்ன சொல்றாங்க, டி ஆனது இஐ விட உயரம். அப்போ லாஸ்ட்ல தான் யார் வருவான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இ வராங்க. ஓகேம்மா? புரியுதா? அதை நம்ம எழுதிட்டோம். இப்போ பாருங்க, யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்க தான் டாலஸ்ட் இல்லைங்களா, உயரமானவரா இருப்பாங்க. அடுத்தது லாஸ்ட்ல இருக்கவங்க தான் குள்ளமானவரா வருவாங்க. அப்போ யார் குள்ளமானவரா இருக்காங்கன்னா இ. அப்போ இ தான் வந்துட்டு குள்ளமானவர். ஓகேம்மா? புரியுதா அந்த கணக்கு? ட்ரை பண்ணி பாருங்கடா. ஒரு 2-3 கணக்கு இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கெல்லாம் புரிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கணக்கு, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேப்பா? இந்த செவ்வகங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாதாரணமாக நம்ம ஃபார்முலா கூட ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 இருக்குது. அப்போ இது 3ஐயும் வந்துட்டு கூட்டிக்கணும். எப்படி கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1 + 2 + 3. அப்போ எவ்வளோ வரும்? 6 வருது. அடுத்தது இந்த சைடு இங்கே 1 இங்கே 2. அப்போ 1ஐயும் 2ஐயும் கூட்டணும்னா 3 வருது. அப்போ 1 + 2 = 3. அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டா, இந்த 2 நம்பரையும் 6 × 3 6 3 18 வரணும். ஓகேங்களா? அத்தனை எண்ணிக்கையிலான இங்க செவ்வகங்கள் இருக்கு. ஆனா ஆன்சர்ல வந்துட்டு இங்க 15 தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கண்டிப்பா வந்துட்டு 18 இருந்துச்சுன்னா அதுதான்ப்பா ஆன்சரா இருக்கும். இதனால இந்த மாதிரி ஒரே ஒரு செவ்வகம் இல்ல, அதை வந்துட்டு 3ஆ பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இதுக்குள்ளார எத்தனை செவ்வகங்கள் வரும்ன்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி வரும்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ 1 2 3 இதுல 3ஆ, அடுத்து என்ன செய்யும், இதுல 3 செவ்வகம் முடிஞ்சிச்சு. 3 செவ்வகத்துக்கு அப்புறமா இங்க பாருங்க, இது வந்துட்டு 4வது செவ்வகம், இது 5வது செவ்வகம், அப்புறம் மொத்தமா இருக்கிறது 6 செவ்வகம் இல்லைங்களா? ஒரே ஒரு நீல் செவ்வகத்துல, ஒரு பெரிய செவ்வகத்துல 3 பங்கா பிரிச்சு உள்ள குட்டி குட்டி செவ்வகங்கள் இருந்தாலே இதுல 6 செவ்வகம் வரும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல 1, அதே மாதிரி இன்னொன்னும் கீழே 1 இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுலயும் கண்டிப்பா 6 வரும். அடுத்தது இது ஃபுல்லா ஒரு செவ்வகமா பாருங்க, முழு செவ்வகமா. இதை வந்துட்டு 3ஆ பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இதுலயும் ஒரு 6 செவ்வகம் வரும். அப்ப மொத்தமா எத்தனை செவ்வகங்கள் கண்டிப்பா இதுல வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 18 செவ்வகங்கள் வரும். இந்த ஆன்சர் இங்க இல்லாதனால பெரிய ஆன்சரா இருக்கக்கூடிய 16 வந்துட்டு ஆன்சரா குறிச்சுக்கலாமா? ஓகேடாமா? அடுத்தது வழிமுறைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. வினாயன் 65லேருந்து 68 வரைக்கும் இருக்கக்கூடிய வினாக்கள் இது எப்படி இருக்கும்ன்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. ABCDE மற்றும் F என்கிற 6 பேர் வட்டமாக சம தூரத்தில் அமர்ந்துள்ளனர். B என்பவர் F Cக்கும் நடுவில் உள்ளார். A என்பவர் Eக்கும் Dக்கும் இடையில் உள்ளார். F என்பவர் Dக்கு இடப்புறம் உள்ளார் அப்படின்றாங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 6 persons A, B, C, D, E and F are sitting in a circular path with equal distance facing the center of the circle. அது இதுல வந்துட்டு வட்டமாக சமதூரத்தில் அமர்ந்துள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அது எதை பார்த்து உட்கார்றதுன்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்ல. இங்க பாருங்களேன், facing the center of the circle, சென்டரை வந்துட்டு இந்த இடத்துல சொல்ல, வட்டத்தின் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர் அப்படின்ற வார்த்தை இங்க கொடுக்கல. தமிழ்ல கொஸ்டின்ல ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கொஞ்சம் இங்கிலீஷ்ல இருக்கிறதையும் கொஞ்சம் சைட் பை சைட் பார்த்துக்கணுமா, பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃபேசிங் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். B is between F and C, A is between E and D, F is to the left of D அப்படின்றாங்க. ஓகேமா? இப்படி ஒரு வட்டம் இருக்கு. இதுல பாயிண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. B என்பவர் Fக்கும் Cக்கும் நடுவில். அப்ப Bக்கு
ரெண்டு சைடும் எஃப்பும் சிக்கும் நடுவில் இருக்கு பி. ஓகேவா? பி என்பவர் எஃப்க்கும் சிக்கும் நடுவில் உள்ளார். அடுத்து இன்னொரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்பவர் ஈக்கும் டிக்கும் இடையில் உள்ளார். ஏ எப்படி இருக்காங்களா? ஈக்கும் டிக்கும் நடுவில் இருக்காங்களா? ஈக்கும் டிக்கும் நடுவில் இருக்கு. ஓகே, இதுதான் அந்த 6 பேர். இதுல அடுத்து ஒரு க்ளூ சொல்றாங்க. ஒரு க்ளூ முடிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் க்ளூ. அடுத்தது 2வது க்ளூ இது. 3வது க்ளூ என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஃப் என்பவர் டிக்கு இடப்புறம் உள்ளார். இந்த இடப்புறம் நம்ம குறிக்கணும்னா கரெக்டா அவங்க எங்க பார்த்து உட்கார்ந்து இருக்காங்கன்றது தெரியணும். அவங்க சென்டரை பார்த்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுதான் சென்டர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சென்டரை பார்த்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இவங்க எல்லாருமே எது இடப்புறம் எது வலப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா. எஃப் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் டி. இப்போ எஃப் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வட்டத்தின் மையம். இதை பார்த்து தான் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. ஓகே, இந்த 6 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுல இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொன்ன போறோம். இதுதான் பாயிண்ட். ஓகேவாமா? எஃப் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க டி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டி வந்துட்டு இப்படி பார்த்து உட்கார்ந்துருந்தாங்க, சென்டரை பார்த்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்களோட லெஃப்ட் சைடு வந்துட்டு எந்த சைடு வரும்? இந்த சைடு தான் இருக்கும். அப்ப லெஃப்ட் சைடு வந்துட்டு எஃப் வந்துடும். ஓகேவா? இது எஃப்னா அடுத்தது நடுவுல யார் வருவா? பி. அடுத்தது சி. ஓகேங்களா? எஃப் பி சி. அடுத்தது டிக்கு அப்புறமா நடுவுல யார் இருக்கணும்? ஏ இருக்கணும். அடுத்தது இ இருக்கணும். அவ்வளவுதாம்மா. இதுதான் பாயிண்ட். நம்ம ரவுண்டா உட்கார வச்சிட்டோம் எல்லாரையும். இது இப்படிதான் உட்கார்ந்து இருக்காங்க, நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பாருங்க, ஏக்கும் எஃப்க்கும் இடையில் உள்ளவர் யார்? ஏ எங்க இருக்கு? இங்க இருக்கு. எஃப் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா டி. ஓகேவாமா? புரியுதா? டி தான் நடுவுல இருக்காங்க. ஓகே, ஈக்கு வலப்புறம் உள்ளவர் யார்? ஈ எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஈ இந்த சைடு இப்படி பார்த்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சைடு வந்துட்டு ரைட் சைடா இருக்கும், இந்த சைடு வந்துட்டு லெஃப்ட் சைடா இருக்கும். அப்ப ஈயோட வலப்புறம் உள்ளவர்னா வலப்புறம் யார் இருக்கா? சி. சி தான் வலப்புறம் இருக்காங்க. அடுத்தது எஃப்க்கு இடப்புறம் உள்ளவர் யார்? இ எஃப் எங்க இருக்கு? எஃப் இங்க இருக்கு. எஃப்க்கு இடதுபுறம் அப்படின்னு சொன்னோம்னா எது இடதுபுறமா இருக்கும்? அந்த சைட்ல இருந்து உட்கார்ந்து பார்த்தோம்னா இது லெஃப்ட் சைடுனா இதுக்கும் இந்த சைடு தான் லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடா இருக்கும். இப்படி திரும்பி உட்காந்துருந்தோம்னா இப்ப என்ன கேக்குறாங்க? எஃப்க்கு இடதுபுறம், எஃப்க்கு இடப்புறம் இருக்கவங்க பி. க்கு மூளை விட்ட எதிராக இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஈயோட மூளை விட்ட எதிராக இருப்பவர் யாருன்னா ஈ எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்களா? ஈயோட மூளை விட்ட எதிராம்னா ஈக்கு நேரா, இதுதான் மூளை விட்ட எதிரா. ஈயோட மூளை விட்ட எதிரா இருக்கிறது எஃப். அததான் இந்த இடத்துல நம்ம சொல்ல போறோம். ஈக்கு மூளை விட்ட எதிரா இருப்பவர் எஃப். who is diagonally opposite to E na F அது. இதை நீங்க சரியா போட்டிருந்தீங்கனாலே 4 கொஸ்டினுக்கு 4 மார்க் ஆன்சர் சூப்பரா வாங்கிடலாம். ஓகேவாமா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை பொருத்தமான பொருளுள்ள வகையில் வரிசைப்படுத்துக அப்படின்றாங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் அ லாஜிக்கல் சீக்வென்ஸ். லாஜிக்கல் சீக்வென்ஸ் படி. ஓகேமா? இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்ளிகேஷன், அடுத்தது செலக்ஷன், இன்டர்வியூ, அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்காங்க. சரிம்மா, ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதும் என்ன செய்வோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன செய்வோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன் போடுவோம். அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் செலக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போ நாம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்க்குரிய நம்பர் இங்க பாருங்களேன், இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. டிசி இந்த ஆப்ஷன்ஸை வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க. 1 2 3 4லாம் சொல்லக்கூடாது. அப்போ ஆப்ஷனோட நம்பர் ஃபர்ஸ்ட் 1க்கு வந்துட்டு டி, அடுத்தது 2க்கு வந்துட்டு ஏ, 3க்கு வந்து சி, 4க்கு வந்து பி. டிஏசிபின்றது தான் சரியான ஆர்டர். அது எங்க இருக்கு? டிஏசிபி ஃபர்ஸ்ட் 1 இருக்குப்பா. அப்போ டிஏசிபி தான் இதோட ஆன்சர். ஏ அப்புறமா வந்துட்டு 70th சம்ம என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு கோடு போட்டிருக்காங்க. அடுத்தது இன்னொரு ஏ, அடுத்தது பிபி, அடுத்தது ஒரு கோடு, அப்புறம் ஒரு ஏ, அப்புறம் கோடு பி ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்ற தொடரில் விடுபட்ட எழுத்துக்களை சரியாக தேர்ந்தெடுத்தால் தொடரானது ஒரு அமைப்பினை பெறும் எனில் விடுபட்ட எழுத்துக்கள் என்னன்னு கேக்குறாங்க. the missing letters which are given in a proper sequence. இது ஒரு ப்ராப்பர் சீக்வன்ஸ் ஆமா இந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்களேன், இப்ப நாம இந்த ஃபார்மேட்டை பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு, அப்புறம் ஒரு கோடு இருக்கு, அப்புறம் ஒரு ஏ இருக்கு, அடுத்து பி இருக்கு, பி இருக்கு, அப்புறம் ஒரு கோடு,
அப்புறம் ஏ இருக்கு, அப்புறம் 2 கோடு, அப்புறம் ஒரு பி, ஏ, பி. இதுதானேமா இருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம எத்தனை எழுத்தை கண்டுபிடிக்கணும்? 1 2 3 எழுத்தை 4 எழுத்தை கண்டுபிடிக்கணும். ஓகேம்மா? இப்ப பாருங்க, இப்போ இந்த இடத்த எடுத்துக்குவோம். இங்க ஏ, அப்புறம் நம்ம இங்க ஒரு கோடு இருக்கு, ஏ இருக்கு இல்லைங்களா? இப்ப பாருங்க, இங்க 3 தடவை ஏ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது 3 தடவை பி வந்திருக்கும். அடுத்து 2 தடவை ஏ, 2 தடவை பி, அடுத்து ஒரு ஏபி. ஓகேங்களா? இப்போ ஆர்டர் எப்படி இருக்கு? ஏ ஏ ஏ, பி பி பி, அடுத்தது ஏ ஏ, பி பி, அடுத்தது ஏ பி. இவ்வளவுதான் வந்திருக்கு. இந்த ஃபார்மேட் தான் இங்க மிஸ் ஆகுது. அவ்வளவுதான்ப்பா. இந்த ஃபார்மேட் நமக்கு சரியா வருதா அப்படின்னு சொல்லி பாத்துருங்க. 3 தடவை ஏ சரியா இருக்கும், அப்புறம் 3 தடவை பி, அப்புறம் 2 தடவை ஏ, 2 தடவை பி, அப்புறம் ஒரு ஏபி. சரிங்களா? 3 2 1ன்னு சொல்லிட்டு குறைஞ்சிட்டு வருது. அப்ப இந்த இடத்துல ஏ வரணும், அடுத்தது இங்க பி வரணும், அடுத்து இங்க வந்துட்டு இன்னொரு ஏ வரணும், அடுத்தது ஒரு பி வரணும். அப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீக்வன்ஸ் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான சீக்வன்ஸா இருக்கும். அதாவது சரியான தொடரா இருக்கும், சரியான தொடரா மாறிடும். அப்போ மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் என்னென்ன? ஏ பி, ஏ பி. வேர் இஸ் தட் லெட்டர்? ஏ பி, ஏ பி இங்க இருக்கு பாருங்க, தேர்ட் ஒன். இதுதான் அதனுடைய ஆன்சர். ஓகேமா? புரியுதா? சரி, நெக்ஸ்ட் ஒன் போலாம். போட்டித் தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 4 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. சரியா? 4 மதிப்பெண். ஒவ்வொரு தவறான விடைக்கும் 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படுகிறது. 20 வினாக்கள் கொண்ட தேர்வில் ஒரு மாணவன் அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்ததில் 4ல் 1 பங்கு தவறானது எனில் அவனது மதிப்பெண் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேப்பா? இப்ப கவனிங்க. மொத்த in a competitive exam 4 marks awarded for every correct answer, 2 marks deducted for each wrong answer. In an exam of 20 questions, a student answered all the questions, out of which 1/4 of the questions was his score. ஓகேங்களா? இப்போ 20 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்கம்மா. இதுதான் பெரிய க்ளூ வேர்ட். இந்த 20ல அடுத்து என்ன சொல்றாங்க? எத்தனை கொஸ்டின்ஸ் ராங்கா? 1/4. அப்போ 1/4னா என்ன அர்த்தம்? இதுதான் 1/4. 4ல் 1 பங்கு. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. 4ல் 1 பங்கு தவறானதான். தவறா விடை சொன்னது 4ல் 1 பங்கு. அப்ப என்ன செய்றாங்க? இதை நம்ம கேன்சல் பண்ணி தவறானது எத்தனைன்னு மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு தவறானது எத்தனைன்னா 4 1 நாங் 4 5 நாங் 20. அப்போ 5 கொஸ்டின்ஸ் தவறான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அப்போ கவனிங்க, மொத்த மார்க் எவ்வளோன்றத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். கொஸ்டின் ராங்ன்றத தெரிஞ்சுக்குவோம். 20 கொஸ்டின்ல 5 கொஸ்டின்ஸ் தவறுனா அப்போ 20ல 5 போச்சுன்னா மீதி இருக்க 15 கொஸ்டின்ஸ் ரைட்டான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? 5 கொஸ்டின் தவறான கொஸ்டின், 15 கொஸ்டின் ரைட்டான கொஸ்டின். இப்போ மார்க், அந்த பையனோட மார்க் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? 15 × 4 அப்படின்னு சொன்னோம்னா 15 நாங்க 60 வருது. இதுல 60 மார்க் நம்ம எடுத்த மார்க்னா நெகட்டிவ் மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த 5ஓட 2 பெருக்குனீங்கன்னா 2 மார்க் வந்துட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் அப்படின்னு சொன்னா 2 10 மார்க். அந்த 10 மார்க் என்ன செய்வாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம டோட்டல் மார்க்ல இருந்து கழிச்சிருவாங்க. சப்ராக்ட் பண்ணிட்டா மீதி இருக்கிற 50 தான் அந்த பையனோட மார்க். இதுதான்ப்பா அதனோட மார்க். ஓகேங்களா? புரியுதா? ஒரு கடிகாரத்தில் நேரம் 12:30 மணியாக இருக்கும் போது மணி முள்ளிற்கும் நிமிட முள்ளிற்கும் இடைப்பட்ட கோணம். In a clock, when the time is 12:30, angle between minute hand and hour hand is dash angle. ஓகேமா? இதுல கடிகாரத்துல இது 12, இது 6, இது 3, இது 9. இங்க 1 2 இதை மட்டும் போட்டுக்கிறேன். அடுத்தது இங்க முள்ளு வச்சிட்டேன். இப்ப பாருங்கப்பா, இப்ப எனக்கு கோணம், இப்போ கடிகாரம் வரைஞ்சாச்சு 12:30 மணி இல்லைங்களா? அப்போ 12:30னா சின்ன முள்ளு எங்க இருக்கணும், பெரிய முள்ளு எங்க இருக்கணும்? பெரிய முள்ளு கரெக்டா 6 கிட்ட வந்திருக்கணும். ஓகேமா? இங்க வந்துரும். சின்ன முள்ளு எங்க இருக்கும்? 12க்கும் 1க்கும் நடுவுல இந்த இடத்துல வரும். ஓகேமா? இதுதான் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப பாருங்க, இப்போ என்ன கோணம் உருவாகுது அப்படின்றத கேக்குறாங்க. இது எதுக்கு? இது 2த்துக்கும் நடுவுல, இந்த 2 முள்ளுக்கும் நடுவுல என்ன கோணம் உருவாகுதுன்றாங்க. ஓகேமா? நேரா 12க்கும் 6க்கும் நடுவுல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முள்ளு நேரா இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம்? இது வந்துட்டு 180 டிகிரி இருக்கக்கூடிய
நேர்கோணம் சொல்லலாம். அதை விட குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது என்ன கோணம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது விரிகோணம், obtuse angle. ஓகேங்களா, வித்தின் லெஸ் தென் 180 டிகிரி. obtuseனா எப்படி இருக்கும்? 180 டிகிரியை விட கோணம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா குறைவா இருக்கும். கண்டிப்பா குறைவா இருக்கும். அதனாலதான் இது obtuse angle சொல்றோம். 180 டிகிரியை விட குறைவா இருக்கும் இந்த கோண அளவு. அதனாலதான் இதை வந்துட்டு விரிகோணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேமா, புரியுதா? சரி, அடுத்த சம் என்னன்னு சொல்லிக்கிட்டா 73rd 0.56 into 0.56 minus 0.44 into 0.44 equal to 0.56 minus 0.44 is equal to that. இந்த மாதிரி ஒரு சம் கேட்கலாம்டாமா. எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டா இந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் வந்துட்டு கணக்குல பார்த்தாலே நமக்குலாம் பயமா இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒண்ணு பின்னங்கள், அதுவும் இந்த கலப்பு பின்னம், தகா பின்னம் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் யோசிப்போம். அடுத்த விஷயம் வந்துட்டு இந்த மாதிரி தசம எண்கள்லாம் பாத்தீங்கன்னாலே நிறைய பேர் வந்துட்டு இது போடுறதுக்கு யோசிச்சுட்டு பயப்படுவாங்க. நம்ம இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லம்மா. இப்ப பாருங்களேன், 0.56 அப்படின்னு சொல்லும்போது இதை வந்துட்டு ஏவா எடுத்துக்கோங்க. எத்தனை இடத்துல ஏ வந்திருக்கு? ஏ இன்டு ஏ, கீழே ஒரு ஏ. ஓகேமா, அடுத்து இங்க மைனஸ் அப்படியே இருக்கு. இதை வந்துட்டு பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ பி இன்டு பி, இங்க ஒரு பி மைனஸ் பி, அவ்வளவுதான். இப்ப ஃபார்முலாக்கே நம்ம வந்துட்டோம், அவ்வளவுதான். இப்ப என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, a இன்டு ஏ மைனஸ் பி இன்டு பி பை a மைனஸ் பி. இது இப்படி இருந்ததுன்னா நம்ம எப்படி எழுதிடலாம்? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை a மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இல்லையா? இந்த ஃபார்முலாக்கு இப்ப கொண்டு வந்துக்கிறோம். இப்ப a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a பிளஸ் பி இன்டு a minus b தான் நம்ம ஃபார்முலா பை a minus b. ஏற்கனவே இந்த a minus b இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இந்த a minus b யும் இந்த a minus b யும் கேன்சல் ஆயிரும். அப்போ a plus b மட்டும்தான் இருக்கும். a என்னது? 0.56. b என்னது? 0.44. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ண சொல்றாங்க? ஆட் பண்ண சொல்றாங்க. அப்போ ஆட் பண்ணோம்னா கூட்டினோம்னா 6 4 கூட்டினா 10, மீதி 1, 5 5 10, மீதி 1 1 1.00. அப்போ விடை என்ன வருது? 1. இது என்ன? ஓகேடாமா, நெக்ஸ்ட் சம். அடுத்தது வழிமுறைகள் 74லேருந்து 78 வரைக்கும் இந்த மாதிரி கணக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, கொடுக்கப்பட்ட படங்களில் வேறுபட்ட படத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்க. ஓகேமா, வேறுபட்ட படம். இப்ப பாருங்களேன், இந்த படம் பாருங்க. ஒன்று முக்கோணம் இருக்கு, அடுத்தது ஒரு சதுரம் இருக்கு, அடுத்தது ஒரு திருப்பி ஒரு செவ்வகம் கொடுத்துருக்குறாங்க, அடுத்து இங்க ஒரு உருவம். ஓகேமா, இந்த மாதிரி படம் கொடுத்தாங்கன்னா முதல்ல பக்கங்களின் எண்ணிக்கையை வச்சு கனெக்ட் பண்ணுங்க. இது 1, இது 2, இது 3. So find the figure which is not matching with others அப்படின்னு இருக்காங்க இல்லையா? அப்போ இதுல 3 பக்கம் இருக்கு, மேல 3 டாட்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அந்த குச்சி மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இதுல 1 2 3 4 இருக்கு, மேல 1 2 3 4 டாட்ஸ் இருக்கு. ஓகே, இது கரெக்டா இருக்கு. அடுத்து இங்க பாருங்க, இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு, அடுத்து இங்க 5 வரணும் இல்லைங்களா? 1 2 3 4 தான் இருக்கு. மேல ஆனா பாருங்க 4 பக்கம் டாட்ஸ் வந்து பாருங்க 5 இருக்கு. அப்போ இதுல வந்துட்டு ஈவனாவே இல்ல. 5 பக்கம் வரணும், 5 டாட்ஸ் இருக்கணும், சரியா இருக்கும். இப்போ இதை எண்ணிக்குவோம். 1 இங்க 1 2 3 4 5 6 இருக்கு. 6 பக்கம் 1 2 3 4 5 6, இதுக்கு 6 6 சரியா இருக்கு. அப்போ சரியில்லாமல் ஒண்ணு குறைவான பக்கத்தோட இருக்கிறது இந்த 3. அப்போ இதுதான் வேறுபட்டது. ஓகேமா, புரியுதா? சரி, அடுத்த क्वेश्चन போவோம். அடுத்த சம் பாருங்க. இந்த அம்புக்குறி பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு கீழே பார்த்து வந்திருக்கு, அதுக்கப்புறம் இந்த சைடு, அப்புறம் இந்த சைடு பார்த்து வந்துருச்சு. ஓகேமா, ஓகேமா. ஃபர்ஸ்ட் அம்புக்குறி எங்க பார்த்து வந்திருக்குன்னா கீழே பார்த்து வந்திருக்கு. அந்த கோடு இப்படி இருக்கு. ஓகே, அந்த பட்டம் வந்துட்டு இங்க வந்துட்டு கருப்பு கலரா இருக்கு, இங்க எம்டியா இருக்கு. ஓகே, இப்படிதான் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? இது வந்துட்டு இப்போ இந்த அம்புக்குறி மட்டும் இப்ப பார்ப்போம். அம்புக்குறி அடுத்தது இந்த பக்கமா வந்துருச்சு. அம்புக்குறி இங்க வந்துருச்சு, அதுக்கு அடுத்த படத்துல இங்க இருக்கு, அதுக்கு அடுத்த படத்துல இங்க இருக்கு. ஸோ அம்புக்குறி ஒண்ணுமே பிரச்சனை இல்லாம ரைட்டா இருக்கு. அடுத்தது இது என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். இப்போ இந்த படம் வந்துட்டு இந்த பக்கம் வரல, இந்த பக்கம் திரும்பி வந்திருக்கு. இப்போ ரெண்டாவது படம் இங்கிட்டு வந்திருக்கு. அப்ப எப்படி ஆகணும்? இந்த சைடு வந்துட்டு கருப்பு புள்ளியும் இந்த சைடு வந்துட்டு வெள்ளை புள்ளியும் வரணும். ஓகேங்களா? அடுத்தது இங்க வரும்போது சவுத் சைடு வரும்போது என்ன ஆகும்னு சொல்லிக்கிட்டா இந்த சைடு கருப்பு புள்ளி, இந்த சைடு வெள்ளை புள்ளி வரும்.
ஓகேமா. அடுத்தது திருப்பி இந்த சைடு வரும்போது இங்க கருப்பு புள்ளி வரணும், இங்க வெள்ளை புள்ளி வரணும், அப்படித்தானேமா வரணும். ஆனா இந்த லாஸ்ட் ஒன்ல மட்டும் பாருங்க வெள்ளை புள்ளி கருப்பு புள்ளி மாறி வந்திருக்கு. ஓகேங்களா, கருப்பு புள்ளி அந்த சைடு போகணும், வெள்ளை புள்ளி இந்த சைடு வந்திருக்கணும், அப்படிதான் வந்திருக்கணும். ஆனா இதுல மாறி இருக்கிறதுனால 4th ஒன் தான் வேறுபட்டது. ஓகேம்மா, புரியுதா? கொஞ்சம் நீங்க யோசிச்சு போடுங்கம்மா. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், கடிகார திசையிலையும் எதிர்கடிகார திசை ரெண்டு சைடுமே வச்சுட்டு போட்டு பாருங்க, ஆன்சர் வந்துடும். ஓகேம்மா, அடுத்த சம். எல்லாத்துலயும் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 4 பங்கா பிரிச்சு 4 பங்குல எந்த சைடு, இந்த சைடு தெற்கு, இந்த சைடு கிழக்கு, தென்கிழக்குல இருக்கக்கூடிய இந்த மூலையை மட்டும்தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 4ஆ பிரிச்சு இந்த மூலையை ஷேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்துலயும் இதே மூலையை தான், தென்கிழக்குல இருக்கக்கூடிய பகுதி தான். அடுத்ததுலயும் இதே மூலையை தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஆனா அடுத்த 4வது படத்துல மட்டும் இந்த சைடு வடகிழக்க இருக்கக்கூடிய, இந்த சைடு நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த டாப் ரைட்டை வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க, ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுதான் வந்துட்டு ஓகேமா, இதுதான் வந்துட்டு வேறு பாருங்க. அடுத்த சம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. இப்ப பாருங்களேன்ப்பா, ஒரு அம்புக்குறி அது கீழே பார்த்துருக்கு. அடுத்தது வந்துட்டு இதுலயும் அதே மாதிரிதான்ப்பா, 4 டைரக்ஷன் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது இங்க பார்த்துருக்கு, டாட் இங்க இருக்கு. இது அப்படியே என்ன செய்யுது, இங்க வருது. இங்க வரும்போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா டாட் இங்க இருக்க டாட் இந்த சைடு வந்துடணும் இல்லையா, அப்போ இந்த சைடு வரணும். அடுத்ததுல என்ன செய்யணும், டாட் இங்க இந்த அம்புக்குறி இந்த சைடு பார்த்து வரணும், இந்த டாட் இந்த பக்கம் வரணும். அடுத்தது இது இந்த சைடு வரணும், அம்புக்குறி இங்க வந்துடணும் டாட். ஓகேவா, இப்படிதான் வரணும். இப்போ எல்லாத்துலயும் இதுல இங்க சரியா இருக்கு, இதுலயும் சரியா இருக்கு. ஆனா 2வது ஒண்ணுல பாருங்க, டாட் வந்துட்டு இந்த பக்கம் மேல் பகுதியை பார்த்து வந்திருக்கு. அப்போ 2வது ஒண்ணு தான் வேறுபட்டது. ஓகேமா, புரியுதா? இந்த மாதிரி வந்துட்டு 4 திசைகள் வச்சு அதை போட்டு பார்த்துக்கோங்கம்மா, ஈஸியா இருக்கும். அடுத்தது 78வது கணக்கு பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு கரெக்டா 90 டிகிரி வர மாதிரி பிரிச்சிருக்காங்க. இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. ஆனா இது பாருங்களேன், ஒரு விரிகோணத்தை பிரிக்கிற மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. இது வந்துட்டு விரிகோணமா பிரிச்சிருக்கிறாங்க, மிச்சதெல்லாம் 90 டிகிரி செங்கோணமா இருக்கு. அப்போ இதுதான் வந்துட்டு வேறுபட்டது, 4th ஒன் தான் வேறுபட்டது. ஓகே, 3 படங்களுக்கு இடையே உள்ள தொடர்பின் அடிப்படையில் அடுத்து வரும் படத்தை தேர்ந்தெடு. ஐடென்டிஃபை த ஃபிகர் பேஸ்ட் ஆன் த கண்டினியூஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஃபிகர்ஸ். ஓகேமா, இங்க பாருங்க, அதாவது 1 2 3 படம் கொடுத்துட்டாங்களா, 4வது படம் என்ன வரணும்னு நம்மள சொல்றாங்க. ஓகே, இப்போ 79. இப்போ இந்த கட்டங்கள் 4 கட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, 4 கட்டங்களை இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க முதல்ல வந்துட்டு வெள்ளை கட்டமா இருக்கு, எம்டி பாக்ஸ். அது அடுத்தது 2வதுல என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்துட்டு டார்க்கா ஷேட் பண்ணிட்டாங்க. இதை அடுத்தது இதை வந்துட்டு எம்டி பாக்ஸா வச்சுட்டாங்க. 3வது படத்துல 2 டார்க் பாக்ஸ் ஆயிடுச்சு. இது டார்க் பாக்ஸ் ஆயிட்டு இதை எம்டி ஆயிடுச்சு. ஓகேங்களா, 3வதுல இது வந்திருக்கு. 4வதுல இப்ப என்ன வரணும், இது டார்க் ஆயிட்டு அடுத்து இருக்க பாக்ஸ் எம்டியா இருக்கணும். இது மாதிரி படம் எங்க இருக்கோ அதுதான் சரியான விடை. அப்போ 2 பாருங்க, இதுதான் சரியான விடை. ஓகேமா, புரியுதா? பாருங்க, இது 80வது கணக்கு. நடுவுல பாருங்க ஒரு கூட்டல் குறி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நடுவுல அம்புக்குறி இருக்கு. இதையும் அதே மாதிரிதான் வச்சுக்கோங்க, குறி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கு, இந்த அம்பு எந்த சைடு பார்த்து போயிருக்கு, இந்த சைடு. ஓகேங்களா, வடகிழக்குல போயிருக்கு. அடுத்து என்ன செஞ்சிருக்கு, மேலேந்து இது வந்துட்டு கீழே வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த சைடு எப்படி கீழே வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ 1 2 அடுத்தது இங்கேருந்து இங்க வந்திருக்கு. ஓகேங்களா, இங்க வந்துருச்சு. அடுத்து நமக்கு எங்க வரணும், இந்த சைடு மேலே பார்த்து இந்த பக்கம் வரணும் இல்லைங்களா. இந்த சைடு வர்றதுதான் ஆன்சரா இருக்கும். ரைட், அதுல இப்போ இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ கோடு போடுறது. ஃபர்ஸ்ட்ல எங்க கோடு இருக்கு, முதல்ல போட்ட கோடு இது. இங்க ஒரு கோடு இருந்துச்சு. அடுத்து என்ன ஆயிருக்கு, இது 2 கோடு ஆயிருச்சு. இது 2 கோடா இருந்தது. அடுத்தது பாருங்க, இது ஒரு கோடு ஆயிருச்சு. அப்ப இதுக்கு எத்தனை கோடு வரணும், 1, இது ஒரு கோடு, அடுத்தது இது 2 கோடு, அப்ப இது ஒரு கோடு, அடுத்தது என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 கோடு வரணும். ஓகேம்மா, இந்த அம்புக்குறி எங்கிட்ட பார்த்து வரணும், இந்த சைடு பார்த்த அம்புக்குறியில இங்க 2 கோடு வரணும். அதுதான் இந்த கணக்கு. கூட்டல் குறி அப்படியே இருக்கணும். கூட்டல் குறியில இந்த சைடு 1வதா இருக்கு பாருங்க, 1வதா இருக்கு பாருங்க. இதுதான் அதோட ஆன்சர். அம்புக்குறி மேல பார்த்து வந்திருக்கு, 2 கோடு இங்க கீழே வந்திருக்கு. இதுதான் அதனுடைய சரியான ஆன்சர். வழிமுறைகள்.
படங்கள் A மற்றும் B ஒரு குறிப்பிட்ட தொடர்பினை கொண்டுள்ளது. அதே தொடர்பு Cக்கும் Dக்கும் இடையில் உள்ளது எனில் Dக்கு சரியான படத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப ஈஸி தான்மா. இங்க பாருங்களேன், 81st கொஸ்டின். இது ரெண்டுத்துக்கும் அந்த இஸ்டு வச்ச கணக்கு பார்த்தோம்ல, இது ரெண்டுக்கும் இஸ்டுனா இதே மாதிரி தான் இங்க டபுள் இஸ்டு. அப்ப இதுக்கும் அதே தொடர்பு தான் வரும் அப்படின்றாங்க. இங்க வந்துட்டு சதுரம் வந்து கன சதுரமா மாறி இருக்கு. ஆமா தானே, இது ஒரு கியூப். ஸ்கொயர் வந்து கியூபா மாறி இருக்கு. அப்ப ரெக்டாங்கிள் என்னவா மாறும்? கியூபாய்டா மாறும் இல்லைங்களா? கியூபாய்டா மாறும். இந்த கியூபாய்டு எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க, கியூபாய்டு 4th ஒன் இல்லைங்களா? கன செவ்வகம். ஓகேங்களா? கன சதுரம் மாறிச்சு, அடுத்தது கன செவ்வகமா மாறுது. ஓகேங்களா? புரியுதா? சரிடாமா. அடுத்த ஒன். அடுத்தது பாருங்களேன், இந்த அமைப்பை பாருங்க. ஒரு வீடு மாதிரி அமைப்பு இருக்கு, உள்ளார 2 டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு. அதே இது வந்துட்டு என்ன இருக்குன்னா அதே வீடு மாதிரி அமைப்பு தான். ஆனா இந்த டார்க் சர்க்கிள் 2 என்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டா எம்டி சர்க்கிளா வெளியில வந்துருச்சு. இங்க டார்க்னஸும் போயிருச்சு, இங்க இருக்க எம்டியாவும் மாறிடுச்சு. அப்போ இது வெளியில வந்துட்டு நடுவுல ஒரு கூட்டல் குறி வந்திருக்கு. அதே தான் இங்கேயும் வரும். இது அடுத்தது இங்க உள்ள இருக்க டார்க் சர்க்கிள்ஸ் 2ம் வெளியில வந்துரும், நடுவுல ஒரு கூட்டல் குறி வரும். இவ்வளவுதாம்மா. இது எங்க இருக்கு? 3rd ஒன். இதுதான் அதோட ஆன்சர். ஓகேமா? புரியுதா? சரி, நெக்ஸ்ட் சம். ஓகேமா, இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான சம் தான். 83வது கணக்கு பாருங்க. ஈஸ்ட் என்பதன் கண்ணாடி பிம்பம் கேக்குறாங்க. இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல லாஸ்ட் சைடு இருக்கும் இல்லையாப்பா, அந்த லாஸ்ட் உங்களுடைய ரஃப் பேஜ்ல என்ன செய்யணும், லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ரஃப் பேஜ்ல இதே மாதிரி ஈஸ்ட் எப்படி EAST அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. எழுதிட்டு இதனுடைய அச்சு பின்னாடி பக்கம் தெரியும் பாருங்க, அந்த அச்சை அப்படியே எடுத்து பாருங்க. அந்த அச்சு தான் இதனுடைய ஆன்சர். சரிங்களா? கண்ணாடி பிம்பத்துக்கு எல்லாமே எதெல்லாம் கண்ணாடி பிம்பம் கேட்குறாங்களோ அது எல்லாமே ரஃப் பேஜ்ல வரைஞ்சிட்டு பின்னாடி பக்கம் தெரியிற அச்சை நீங்க வந்துட்டு இங்க ஆன்சரா சொன்னீங்கன்னா போதும், அதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா எது ஆன்சரா வரும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் T, அப்புறம் இந்த S இப்படி வந்திருக்கும், அப்புறம் இந்த A அப்படியே தான் இருக்கும், இந்த E வந்துட்டு இப்படி வந்திருக்கும். இதுதான் வந்துட்டு தெரியும் அந்த இடத்துல. ஓகேங்களா? நீங்க திருப்பி பார்க்கணும், திருப்பி பார்த்தாதான் இந்த எழுத்து தெரியும். இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர்லயே இருக்கு. இதுதான் அதனுடைய ஆன்சர். இதை ட்ரை பண்ணி பாருங்கம்மா, ஈஸியா இருக்கும் கணக்கு. ஓகேமா? அடுத்தது 1729 கண்ணாடி பிம்பம். ஓகேங்களா? 1729 இதையும் பேப்பர்ல எழுதிட்டு திருப்பி பாருங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அப்படியே மாறி தெரியும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது 9 வரும், ஃபர்ஸ்ட் 9. அடுத்து என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க பார்த்த 2, அடுத்தது இந்த 7 லெஃப்ட் சைடு இருக்குது, அந்த சைடு ரைட் சைடு போயிடும் 7, அப்புறம் இந்த 1. இந்த லாஸ்ட் ஆன்சர் இதுதாம்மா அதனுடைய ஆன்சரா இருக்கும். 1729 அப்படி தலைகீழா வரும். சரி, தலைகீழா இல்ல, ரைட்ல இருக்கிறது லெஃப்டா வரும். ஓகேங்களா? 9 முதல்ல வரும், அப்புறம் 2, அப்புறம் 7, அப்புறம் 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதாம்மா அதோட ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்க. இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட படத்தினை முழுமையாக்கும் பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்குங்க. அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஃபிகர்ஸ் அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு வட்டம் வரணும், இந்த இடத்துல இன்னொரு வட்டம் வரணும். ஓகே, ரைட்டு. இதுக்கு அம்புக்குறி எப்படி வரணும் பாருங்க. இதோட அம்புக்குறி இந்த பக்கம் பார்த்து வருது, அப்போ இதை பார்த்து அம்புக்குறியா இருக்கணும். இந்த அம்புக்குறி இப்படி பார்த்து வந்திருக்கணும். ஓகேங்களா? இப்படி பார்த்து வந்திருக்கணும். அடுத்தது இங்க ஒரு கால் வட்டம் மாதிரி இந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ இந்த பகுதி எங்க இருக்குது? இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தான் இதனுடைய ஆன்சர். ஓகேமா? புரியுதா? அந்த இடத்துல அப்படியே வரைஞ்சு பாருங்கம்மா, வந்துடும். அடுத்தது கம்யூனிகேஷன். 86வது கேள்வி. கம்யூனிகேஷன் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு பின்வரும் எந்த வார்த்தையை உருவாக்க இயலாது? நல்ல கேள்வி பாருங்கம்மா. From the letters of the word communication, which of the following words is not formed? Not formed சொல்றாங்க. ஓகேமா? எது வராது அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? வாங்க பாப்போம். இதுல என்ன எழுத்து இல்லாத எழுத்து இதுல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்க பாருங்க, G கொடுத்துருக்காங்க. G இதுல வருதான்னு பாருங்க. G இதுல இல்லவே இல்லை, ஜீன்ற லெட்டரே இல்லை. அப்போ இந்த வார்த்தையை தான் நம்மளால காஷன், நேஷன் இது எல்லாமே இதுல ஃபார்ம் பண்ண முடியுமா? எக்ஸப்ட் கம்மிங். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஓகேம்மா, இதுக்கும் அதே மாதிரிதான்மா கண்ணாடி பிம்பம் கேட்குறாங்க. 87வது கேள்வி. இதுக்கும் நீங்க பேப்பர்ல லாஸ்ட் சைடு வந்துட்டு வரைஞ்சிட்டு அதை திருப்பி பாருங்க. கண்டிப்பா எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்படி இருக்க படம் வந்துட்டு
இப்போ கோடு இந்த பக்கம் வரைஞ்சிருந்ததுன்னா இதுல நீங்க கண்ணாடி பிம்பம் வரையும் போது எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது அப்படியே இந்த பக்கம் போயிடும். இது கீழே பார்த்து வந்தது இப்படி மேலே பார்த்து வரும். ஓகேங்களா? இப்படி மேலே பார்த்து வந்திருக்கும். ஏதாவது ரெண்டாவதுல இருக்க படம் மாதிரி, ரெண்டாவது படம் இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி வந்திருக்கும். ஓகேம்மா, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவாடா? அடுத்த கேள்வி. ஓகேம்மா, 88வது கணக்கு பாருங்க. 8ஆல் மீதியின்றி வகுப்படும் ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை. ஈரிலக்க எண்களா கேட்கறாங்க. 1 8 8 2 8 16 அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் வாய்ப்பாடுல நம்ம 100 வரைக்கும் சொல்லிட்டு போனோம்னாலே இதெல்லாம் ஈஸியா விடை சொல்லிடலாமா? இப்ப 8ஆல் 8 அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஈரிலக்க எண்கள் தான் கேட்கறாங்க. அப்போ 1 8 8 விட்டுருங்க. 2 8 16, 3 8 24, 4 8 32, 5 8 40, 6 8 48, 7 8 56, 8 8 64, 9 8 72, 5 8 80, 11 8 88, 12 8 96. இது எல்லாமே வருது இல்லையா? இது எல்லாத்தையும் எத்தனை நம்பர் வருதுன்னு சொல்லி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நம்பர்ஸ் வருது. இந்த 11 நம்பர் தான் 8ஆல் மீதியின்றி வகுக்கக்கூடிய எண்கள். ஓகேங்களா? ஈரிலக்க எண்கள்ல. ஓகேம்மா, புரியுதா? சரிம்மா, அடுத்த நம்பர் போலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரே வரிசையில் உள்ள 8 வீடுகளில் எத்தனை பொது சுவர்கள் இருக்கும்? In a row of 8 houses, how many common walls are there? ஓகேம்மா, இப்ப கவனிங்க. ஒரு 8 இப்படி 8 வீடுங்க தொடர்ச்சியா இருக்கு. ஓகேம்மா, ஓகே, இப்படி 8 வீடுங்க தொடர்ச்சியா இருக்கு. இதுல அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காமன் வால்ஸ் உள்ள வீடுங்க எத்தனை? காமன் வால்ஸ் இருக்கணும். இப்ப காமன் வால்ஸ்னா இது வந்துட்டு காமன் வால் கிடையாது, இது தனிப்பட்ட வால் தான். அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டு இதுவும் தனியான 8ஆம் நம்பர் வீட்டுக்குரிய வால் தான். அப்போ மீதி இருக்கிற வால்ஸ் எல்லாம் தான் பொதுவான வால்ஸ் இல்லைங்களா, பொதுவான சுவர்கள். அப்ப எது? இது 1 2 3 4 5 6 7, மீதி இருக்கிற 7 சுவர்கள் வந்துட்டு பொது சுவர்கள். ஓகேம்மா, பொதுவான சுவர்கள் 7 இருக்கும். ஓகேம்மா, புரியுதா? சரி, அடுத்த சம் பாருங்க. ரகசிய குறியீட்டு முறையில் BRG plus BRG plus BRG is equal to 702 எனில் 6 குறிக்கும் எண் எது? ஓகேங்களா? இது கோடிங் கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா, BRG எத்தனை ஜி? BRG 3 BRG. BRG 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 is equal to 702. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 BRG 702னா 3 BRG 702. அப்படி என்றால் ஒரு BRG எவ்வளவா இருக்கும்? கவனிங்க, 702/3. அப்போ வகுத்தோம்னா என்ன வரும்னு சொல்லி பாருங்க. 1 3 3, 2 3 6, மீதி 1, 3 9, மீதி 1, 4 3 12. எவ்வளவு வருது? 234. BRG is equal to ஒரு BRG is equal to 234னா அப்ப நமக்கு எதோடது கேக்குறாங்க? 6 ஸ்கொயர்டஸ். அப்ப 6ஓட கோடு என்னன்னா நடுவுல இருக்கக்கூடிய இந்த 3. 6ஓட கோடு இந்த 3. ஓகேம்மா, புரியுதா? ஓகேம்மா, இப்போ இதோட மேட் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டட். அதாவது மேட் 2019ஓட 90 கொஸ்டின்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? 90 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது எல்லாமே நீங்க வந்துட்டு ஒருக்கா தனியா வந்துட்டு திரும்பவும் செஞ்சு பாருங்கம்மா. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் வந்துட்டு நல்லா செஞ்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மேட்ல கொஞ்சம் நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துடும். சூப்பரா கணக்கு போடலாம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கடாமா, செஞ்சு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகேடாமா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.